Hello all, welcome to our channel Crack CSIT with Divya. நம்ம இன்னைக்கு நியூ யூனிட் ஸ்டார்ட் பண்ண போறோம். தட் இஸ் யூனிட் நம்பர் 10 சைபர் செக்யூரிட்டி. இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான யூனிட் தான். ஏன்னா நம்ம வந்து இப்ப ஜீவிக்கிறதா தட் மீன்ஸ் நம்ம லீவ் பண்றது வந்து இன்டர்நெட் வேர்ல்டுனால நமக்கு டெய்லி நம்ம ஃபேஸ் பண்ற நிறைய இதுதான் வந்துட்டு இந்த சிலபஸ்ல இருக்கு. ஓகே, நமக்கு தெரியும் என்னென்ன இஷ்யூஸ் நம்ம ஃபேஸ் பண்றோம் இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போதுங்கிறது ஓரளவுக்கு நமக்கு தெரியும். ஸோ அதே தான் நம்ம இங்கேயும் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு அட்வான்ஸ் டாபிக்ஸ் கிரிப்டோகிராஃபி அதுல எல்லாம் இருக்கு. ஸோ நம்ம எல்லாமே பார்க்கலாம். ஸோ உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தது 3 கிளாஸஸ்ல இது முடிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் இன்னைக்கு நான் வந்துட்டு ஒரு கிளாஸ்ல வந்துட்டு இவ்வளவும் பாட்டு கவர் பண்ணிடுவேன். அதாவது சைபர் கிரைம் ஃபுல்லாவே எடுத்துருவேன். சைபர் செக்யூரிட்டி டெக்னிக்ஸ்ல இந்த என்கிரிப்ஷன், டிஜிட்டல் சிக்னேச்சர், ஸ்டெகினோகிராஃபி இது மூணுமே வந்துட்டு கிரிப்டோகிராஃபியோட ஒரு பார்ட். ஓகே, கிரிப்டோகிராஃபி படிக்கும்போது படிக்கிறது தான் பெஸ்ட். அதனால நான் வந்துட்டு இது கிரிப்டோகிராஃபி அந்த நெக்ஸ்ட் கிளாஸ்ல தான் நான் அந்த கிரிப்டோகிராஃபி கூட தான் இந்த பார்ட் இன்க்ளூட் பண்ணிடுவேன். என்கிரிப்ஷன், டிஜிட்டல் சிக்னேச்சர் அண்ட் ஸ்டெகினோகிராஃபி. அப்போ நம்ம இன்னைக்கு பண்ண போறது இந்த சைபர் கிரைம், சைபர் செக்யூரிட்டி டெக்னிக், அதர் தான் திஸ் பார்ட், தென் பாஸ்வேர்ட் மேனேஜ்மெண்ட் இவ்வளவு நம்ம இன்னைக்கு முடிச்சிடுவோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதாவது மோஸ்ட் ப்ராபப்ளி டுமாரோ மார்னிங் இட் செல்ஃப் யூ வில் கெட். ஓகே, இன்னைக்கே நான் வந்துட்டு அது ஃபினிஷ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவேன். நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி. ஓகே, ஸோ அந்த கிளாஸ்ல வந்துட்டு கிரிப்டோகிராஃபி அண்ட் அட்டாக்ஸ். ஓகே, இந்த பாட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஸோ நமக்கு 2 கிளாஸ்ல முடிச்சிடலாம். இது வந்து ரொம்ப ஈஸி. இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் அதாவது இன்னைக்கு கிளாஸ் வந்து கொஞ்சம் தியரிட்டிக்கலா இருக்கும். ஓகே, கொஞ்சம் டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச டேர்ம்ஸ் தான். பட் அது கொஞ்சம் கேட்குற மாதிரி சான்ஸ் இருக்கிறது எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அது கொஞ்சம் தியரிட்டிக்கலா இருக்கும். பட் நெக்ஸ்ட் கிளாஸ் கிரிப்டோகிராஃபி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கிளாஸாக இருக்கும். பிகாஸ் அதில் கொஞ்சம் நியூமரிக்கல் எல்லாம் இருக்கும். நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டாபிக் தான் கிரிப்டோகிராஃபி. ஓகே, ஸோ நமக்கு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் சைபர் கிரைம். நம்ம சைபர் கிரைம்ங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ சைபர் கிரைம்னா நமக்கு தெரியும். என்ன சைபர் கிரைம் அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டர் இல்லைன்னா இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு நம்ம நம்ம பண்ண மாட்டோம், பண்ற கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் தான் வந்துட்டு சைபர் கிரைம். ஓகே, அண்ட் அதுல என்னென்ன இருக்கலாம்? ஹேக்கிங் இருக்கலாம், டேட்டா தெஃப்ட், மால்வேர் அட்டாக்ஸ், ஃபினான்ஷியல் ஃப்ராடு, இது ஒவ்வொன்றை பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா படிப்போம். ஓகே, தீஸ் கிரைம்ஸ் இன்க்ளூட் ஐடென்டிட்டி தெஃப்ட். ஐடென்டிட்டி தெஃப்ட் அப்படின்னு நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு அவங்க ஸ்டீல் பண்றாங்க. ஓகே, ஒரு ஃப்ராடுத்தனம் பண்றதுக்காக நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து எடுக்கிறாங்க. அதாவது ஐடென்டிட்டி தெஃப்ட் அப்படின்னா. ஃபினான்ஷியல் ஃப்ராட் எல்லாருக்குமே தெரியும் இல்லை? நம்ம ஆன்லைன்ல வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லாம் கொடுக்கும்போது அதெல்லாம் வந்துட்டு அவங்க ஹேக் பண்ணிட்டு ஃபேக் டிரான்சாக்ஷன் பண்றாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஆன்லைன் ஸ்கேம்ஸ் இதெல்லாம் தான் ஃபினான்ஷியல் ஃப்ராட்ல வரும். அப்புறம் சைபர் புல்லிங் அப்படின்னா வந்துட்டு நம்மள இன்டர்நெட் மூலமா அதாவது சோஷியல் மீடியா மூலமா ஹராஸ்மெண்ட் பண்ணுவோம் இல்ல, ஹராஸ்மெண்ட் அண்ட் ஆர் த்ரெட்ஸ் த்ரூ த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம், தட் இஸ் சைபர் புல்லிங். தென் ஃபிஷிங் அட்டாக்ஸ் அப்படின்னா வந்துட்டு இமெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க சீட்டிங் இமெயில் சென்ட் பண்ணுவாங்க. ஓகே, அது அது வச்சு நம்ம வந்து தெரியாம நம்மளோட சென்சிட்டிவ் டேட்டா எல்லாம் அதுல கொடுத்துருவோம். நம்ம நினைப்போம் அது நல்ல கரெக்டான இமெயில் நினைச்சிட்டு நம்மளோட சென்சிட்டிவ் டேட்டா அதுல கொடுக்குற மாதிரி பண்றதுதான் ஃபிஷிங் அட்டாக்ஸ் அப்படின்னா. ஹேக்கிங் உங்களுக்கு தெரியும், அன்ஆதரைஸ் ஆக்சஸ் டு சிஸ்டம், தட் இஸ் ஹேக்கிங். தென் மால்வேர் அட்டாக்ஸ் அப்படின்னா மால்வேர்ஸ் வைரஸ், ட்ரோஜன்ஸ், தென் ரான்சம்வேர், இதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக படிப்போம். ஓகே, இதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்மளோட சிஸ்டத்தையோ நம்மளோட டேட்டா வந்துட்டு அட்டாக் பண்றது தான் மால்வேர் அட்டாக்ஸ்ங்கிறது. இது எல்லாமே வந்து சைபர் கிரைம்ஸ் தான். ஓகே, ஸோ கம்ப்யூட்டரும் இன்டர்நெட்டும் யூஸ் பண்ணி பண்ற கிரைம்ஸ் தான் வந்துட்டு என்ன சொல்லுவோம்? சைபர் கிரைம் அப்படின்னு சொல்லுவோம். தீஸ் ஆர் தட் கிரைம்ஸ். ஓகே, நான் அது வந்து ஒரு ஃபிகரா கொடுத்துருக்கேன். ஓகே, இதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக படிப்போம். ஓகே, ஸோ சைபர் கிரைம்ஸ் வந்து 2 രീതിയിൽ இருக்கு. ஒன்று வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கையும் நம்மளோட சிஸ்டத்தையும் டார்கெட் பண்ணிட்டு பண்ற கிரைம்ஸ் இருக்கு. இன்னொன்று வந்து கிரைம்ஸ் வந்து அந்த நெட்வொர்க்ஸோ கம்ப்யூட்டரோ யூஸ் பண்ணிட்டு அதர் கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்க. அதுவும் ஒரு சைபர் கிரைம் தான். ஒன்று வந்து நம்மளோட சிஸ்டத்தையோ நெட்வொர்க்கையோ அட்டாக் பண்ற ஒரு கிரைம் இருக்கு, தட் இஸ் a சைபர் கிரைம். another type is நெட்வொர்க்கோ சிஸ்டமோ யூஸ் பண்ணிட்டு some criminal activities பண்ணுவாங்க, that is also cyber crime. Okay, so first
இதை என்னன்னு பார்க்கலாம். These crimes are direct attacks on computers, servers or digital infrastructure with the aim of stealing data, disrupting services or damaging system. இதெல்லாம் வந்து ரீட் பண்ணாலே உங்களுக்கு புரியற மாதிரி தான் இருக்கும். நான் எக்ஸ்பிளைன் பண்ண கூட தேவையில்லை. டைரக்டா வந்துட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, கம்ப்யூட்டரையும் சர்வரையும் எல்லாம் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. எதுக்காக? நம்மளுடைய டேட்டா ஸ்டீல் பண்றதுக்கு, சர்வீஸை வந்து டிஸ்ட்ரப்ட் பண்றதுக்கு, அப்ப சிஸ்டமே டேமேஜ் பண்ணிடுவாங்க. ஓகே, அதாவது என்னென்ன யூஸ் பண்ணிட்டு வைரஸ், பக்ஸ், தென் டிஓஎஸ் அட்டாக்ஸ், அது வந்து இது ஒரு செப்பரேட் டாபிக்காவே இருக்கு, நமக்கு படிக்க வேண்டியது இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த டினியல் ஆஃப் சர்வீஸ் டீட்டெயிலா பார்ப்போம். ஓகே, ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு நம்மளோட சிஸ்டத்தை டேமேஜ் பண்ற ட்ரை பண்ணுவாங்க. அதுல ஒன்று வந்து ஃபிஷிங் அட்டாக், ஆல்ரெடி சொன்னேன்ல. அதுல என்ன பண்ணும், ஃபிஷிங் அட்டாக் அப்படின்னா வந்துட்டு இமெயில்ஸ் வந்துட்டு ஃபேக் இமெயில் நமக்கு சென்ட் பண்ணுவாங்க. அதாவது நம்ம நினைப்போம் அது ஒரு லெஜிட்டிமேட் யூசர், ஒரு சோர்ஸ்ல இருந்து வந்திருக்கிற இமெயிலுங்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, அது வந்து நம்மள ட்ரிக் பண்றாங்க. அது பார்த்துட்டு அது ஓகே இது கரெக்டானது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுல இன்ஃபர்மேஷன் கொடுப்போம், பாஸ்வேர்டு, கிரெடிட் கார்டு நம்பர் கொடுப்போம். ஓகே, ஸோ அப்போ வந்து நம்மளுடைய டீட்டெயில்ஸ் அவங்க ஸ்டீல் பண்ணிடுவோம். அதாவது ஃபிஷிங் அட்டாக் அப்படின்னா அது இமெயில் மூலமா தான் பண்ணுவாங்க, இமெயில் ஆர் மெசேஜஸ். ஓகே, போட்நெட் அப்படின்னா இது மாதிரி அவங்க நிறைய சிஸ்டத்தை டேமேஜ் பண்ணி அஃபெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே, ஹைஜாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அது மாதிரி அஃபெக்டா இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் கூட சேர்த்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ணிடுவாங்க. அந்த நெட்வொர்க் யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் இது மாதிரி என்ன சொல்றது, அந்த ஹோல் நெட்வொர்க், அந்த டேமேஜா இருக்கிற சிஸ்டத்தை எல்லாம் போட்டு அவங்க அதாவது வைரஸ்ல அஃபெக்ட் ஆகி கிடக்கிற சிஸ்டத்தை எல்லாமே போட்டுட்டு அவங்க ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணிட்டு அந்த நெட்வொர்க் யூஸ் பண்ணிட்டு ஹைஜாக் பண்றது தான் வந்துட்டு போட்நெட் அப்படின்னா. ஓகே, சோம்பி நெட்வொர்க் யூஸ் பண்ணிட்டு பண்ற சோம்பி நெட்வொர்க்னா அஃபெக்டட் ஆகி கிடக்கிற சிஸ்டம். மேபி நம்ம இப்போ ஹியூமன் பத்தி சொல்றோம், நம்ம ஹியூமன் வந்து பாடி ஐ மீன் சிக் ஆயிட்டு இருக்கிறவங்க இல்ல, நம்ம பாடி சிக் ஆகும் இல்லையா, அதே மாதிரி சிஸ்டம் வந்து சிக் ஆகி கிடக்குது. தட் மீன்ஸ் அதுல வைரஸ்ல அஃபெக்ட் ஆகி, ஆனா அந்த யூசருக்கு தெரியாது, அந்த ஓனருக்கு தெரியாது இது வந்து ப்ராப்ளம் ஆகி இருக்குங்கிறது. ஓகே, அதுக்குள்ள எல்லாம் வந்துட்டு வைரஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரியும் என்னென்ன சிஸ்டத்துல இது மாதிரி அவங்க பண்ணி வச்சிருக்காங்க, அதெல்லாம் கூட சேர்த்து நெட்வொர்க் போடுவாங்க. ஓகே, அந்த நெட்வொர்க் யூஸ் பண்ணிட்டு அட்டாக் பண்ணுவாங்க. அந்த நெட்வொர்க் தான் சாம்பி நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, குரூப்ஸ் ஆஃப் ஹைஜாக் கம்ப்யூட்டர்ஸ் கண்ட்ரோல் பை அன் அட்டாக்கர் அண்ட் யூஸ் ஃபார் லார்ஜ் ஸ்கேல் அட்டாக்ஸ் ஆர் ஸ்பேமிங். ஓகே, அப்போ அது வந்து யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அது அங்கங்க இருக்கு. எல்லா ஒரே இடத்துல இருக்காது. அந்த சிஸ்டம் எல்லாம் வந்து பல இடத்துல இருக்கிற சிஸ்டம் இருக்கும். அவங்க இது பண்ணி வச்சிருக்கிறது, ஜோம்பியா மாத்தி வச்சிருக்கிறது. ஓகே, ஸோ அது வந்து ஈஸியா வந்து கண்டுபிடிக்கவும் முடியாது. எங்கிருந்து அட்டாக் வந்திருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஹேக்கர்ஸ் யூசிங் botnet டு சென்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பேம் இமெயில்ஸ் இன் ஒன் டே. அது யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, இமெயில்ஸ் எல்லாம் ஸ்பேம் இமெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. ஓகே, அப்புறம் மால்வேர் அட்டாக்ஸ் அப்படின்னா வந்துட்டு ஹார்ம்ஃபுல் ப்ரோக்ராம்ஸ், அதாவது வைரஸ், worms, ட்ராஜன்ஸ், ஸ்பைவேர், ransomware இது மாதிரி ஹார்ம்ஃபுல் ப்ரோக்ராம்ஸை யூஸ் பண்ணிட்டு அட்டாக் பண்றதா மால்வேர் அட்டாக். இது ஒவ்வொன்றை பத்தி டீட்டெயிலாக நான் சொல்றேன், பிகாஸ் இதுல இருந்து உங்களுக்கு ஒரு 1 மார்க் கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து நம்மளோட சிஸ்டத்தை வந்துட்டு டிஸ்டர்ப் அண்ட் டேமேஜ் பண்றதுக்கு இது இதுக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்கும். ஓகே, இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு, நான் சொல்றது எல்லாமே ரிப்பீட்டா ஒரே மாதிரி சொல்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, அண்ட் டினேல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக்ஸ் நம்ம டீட்டெயிலா படிப்போம். ஸ்டில் வந்து என்னங்கிறது வந்து ஜஸ்ட் சொல்றேன். டினேல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக் அப்படின்னா ஒரு யூசருக்கு, ஒரு நிஜமான யூசர், ஓகே, ஒரு கரெக்டான ஆதரைஸ்டு யூசருக்கு வந்து சிஸ்டம் யூஸ் பண்ண முடியாம அவங்க வந்துட்டு பண்ண வைக்கிறாங்க டினைல் ஆஃப் சர்வீஸ். தட் மீன்ஸ் எனக்கு ஒரு வெப்சைட் இருக்கு, மேபி இப்போ csvdivya.com. ஓகே, அதுல வந்துட்டு 100 யூசர்ஸ் வந்து யூஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அவங்க வந்து லாகின் பண்றதுக்கு முன்னாடியே அட்டாக்கர் என்ன பண்றாங்க, அட்டாக்கர் வந்துட்டு அந்த அவங்களுக்கு சர்வீஸ் கிடைக்காம இருக்கிறதுக்காக இவங்க மல்டிபிள் ரிக்வெஸ்ட் வந்து இந்த வெப்சைட்டுக்கு கொடுக்குறாங்க. ஓகே, அப்போ எக்ஸசிவ் டிராஃபிக் வரும்போது நிஜமான கரெக்டான யூசருக்கு வந்து இது வந்து இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ண முடியாம போயிடும். பிகாஸ் எக்ஸசிவ் டிராஃபிக் காரணம் இவங்க வந்து பிளாக் ஆயிடும். ஓகே, இது மாதிரி லைக் இப்போ அவைலபிள் அது மாதிரி எல்லாம் மெசேஜ் வந்து அவங்களுக்கு கிடைக்காம போகும். அதுதான் டினேல் ஆஃப் சர்வீஸ். ஓகே, ஸோ இட்ஸ் பிகம் ஸ்லோ, அன்ஸ்டேபிள் ஆர் கம்ப்ளீட்லி ஸ்லோ ஆயிரும், இல்லைன்னா வந்து கம்ப்ளீட்லி அன்அவைலபிளா இருக்கும் டு லெஜிட்டிமேட் யூசர்ஸ். அது அப்படி பண்றதுதான் வந்து டினேல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக்ஸ் அப்படின்னா. ஓகே, நவ் இது வந்து இப்ப நம்ம படிச்சிருக்கிறது சைபர் கிரைம்ஸ் டார்கெட்டிங் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் டிவைஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கிரைம்ஸ் யூசிங் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் டு கமிட் அதர் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, நெட்வொர்க்ஸ் யூஸ் பண்ணிட்டு அதர் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன பண்ணுவாங்க பார்க்கலாம். அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள். அதாவது
நம்ம நார்மலா வந்து மத்த பெர்சன்ஸ வந்து ஹராஸ் பண்ணுவாங்க, ஃப்ராட் தரம் பண்ணுவாங்க. வந்து வீட்ல வந்துட்டு ஸ்டீல் பண்ணிட்டு போவாங்க. ஓகே, திருட்டுத்தனம் பண்றாங்கல்ல. இதே வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி டிஜிட்டல் ஃபார்மேட்ல பண்ற கிரைம்ஸ தான் வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம்? சைபர் கிரைம் சொல்றோம். அதில ஒண்ணு சைபர் ஸ்டாக்கிங். சைபர் ஸ்டாக்கிங் அப்டின்னா, இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு ஓகே. இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு த்ரெட்டன் பண்றாங்க. நம்ம நார்மலா ஒரு ஆள ஃபோன் பண்ணிட்டு, ஃபோன்ல பேசிட்டோ, இல்லன்னா நேரடியா வந்துட்டு த்ரெட்டன் பண்றது இருக்குல்ல. அதே மாரி இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு த்ரெட்டன் பண்றாங்க. அவங்கள வந்துட்டு அவங்களோட என்ன சொல்றது? அவங்கள கான்ஃபிடன்ஸே போகுற மாரி அவங்க கிட்ட ட்ரீட் பண்றாங்க. ஓகே. இன்டிமிடேட் பண்றாங்க. ஹராஸ் சம்வன், கோசிங் ஃபியர் அண்ட் எமோஷனல் டிஸ்ட்ரெஸ். ஓகே. அதுக்கெல்லாம் தான் பேரு சைபர் ஸ்டாக்கிங். இது வேணா நோட் பண்ணிக்கோங்க. இந்த டெர்ம் எல்லாம் சைபர் ஸ்டாக்கிங். ஓகே. அதாவது ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி அவங்கள மிரட்டுறாங்க. ஓகே. சிம்பிளா சொன்னேன்னா. அதுதான் வந்து சைபர் ஸ்டாக்கிங். ஓகே. ஸோ சென்டிங் த்ரெட்டனிங் மெசேஜஸ் டு எ பெர்சன் வயா இமெயில் ஆர் சோஷியல் மீடியா. நெக்ஸ்ட் இஸ் ஃபினான்ஷியல் ஃப்ராட். ஃபினான்ஷியல் ஃப்ராட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லல. ஆன்லைன் ஸ்டோர் எல்லாம் ஃபேக் ஆன்லைன் ஸ்டோர் எல்லாம் வைப்பாங்க. அது வந்து அங்க பர்ச்சேஸ் எல்லாம் நம்மளால பண்ண முடியாது. நம்ம பார்க்கும்போது ஓகே பர்ச்சேஸ் விலை கம்மியா, ரேட் கம்மியா கொடுப்பாங்க. நம்ம பார்த்துட்டு ஓகே இது கம்மியா இருக்கேன்னு சொல்லிட்டு நம்மளோட கிரெடிட் கார்டு எல்லாம் யூஸ் பண்ணிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்றது பார்க்கும்போது தான் வந்துட்டு மேபி அன்அவைலபிள் அது மாதிரி வரும். ஆனா அதுக்குள்ள நம்மளோட கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் அவங்க கையில போயிருக்கும். ஓகே. அது மாதிரி பண்றதா ஃபினான்ஷியல் ஃப்ராட் அப்படின்னா. அப்புறம் ஐடென்டிட்டி தெஃப்ட் அப்படின்னா நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு அவங்க ஸ்டீல் பண்றது ஐடென்டிட்டி தெஃப்ட் அப்படின்னா. ஓகே. அதாவது பர்சனல் இன்ஃபர்மேஷன்ல நம்மளோட கிரெடிட் கார்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே போயிடும். ஓகே. அப்புறம் ஆன்லைன் ஹராஸ்மெண்ட் அண்ட் ஹெய்ட் கிரைம்ஸ். இது இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த ஸ்டாக்கிங் மாதிரியே தான், சைபர் ஸ்டாக்கிங் மாதிரியே தான். Okay, so using digital platform to harass, threaten or discriminate against individuals based on race, gender, religion or other identities. Okay. Now, last one is intellectual property theft. அதாவது ஒராளுடைய பிரெயின் யூஸ் பண்ணி, அதாவது அவங்க கிரியேட்டிவா யூஸ் பண்ணி, அவங்களோட இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கிற சம் ஆக்டிவிட்டிஸ் இல்லைன்னா சம் என்ன சொல்றது அவங்க கிரியேட் பண்ணியிருக்க ஆர்ட் ஒர்க் மெட்டீரியல்ஸ் இல்லைன்னா அவங்களோட ப்ராஜெக்ட் எல்லாம் வேற ஒருத்தவங்க வந்துட்டு ஸ்டீல் பண்றாங்க. அதுதான் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி தெஃப்ட் அப்படின்னா. இல்லீகலி காப்பிங் ஆர் ஸ்டீலிங் காப்பிரைட் மெட்டீரியல். நான் வந்துட்டு நல்ல டிசைன் வந்து பண்ணி வச்சிருக்கேன். அது வந்து நெட்டில் இருக்கு. அது வந்து வேற ஒருத்தவங்க அந்த டிசைன் காப்பி பண்ணி என்னன்னா காப்பிரைட் கொடுத்துருக்கு. அவங்க வந்து அது காப்பிரைட்டட் அந்த டிசைன் அவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா அது வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி தெஃப்ட். ஓகே. ட்ரேட் சீக்ரெட், சாஃப்ட்வேர் கோட் இதெல்லாம் நமக்கு நான் ஆல்ரெடி ஒரு சாஃப்ட்வேர் ஒரு கம்பெனி சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அதோட சோர்ஸ் கோடு வேற ஒருத்தவங்க எடுத்துட்டு அதே சாஃப்ட்வேர் ரெடி பண்றாங்க. ஸோ தட் இஸ் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி தெஃப்ட். ஓகே. இங்க எக்ஸாம்பிள் அதுதான் கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ நம்ம இப்போ என்ன படிச்சோம்? கிரைம்ஸ் வந்து 2 ரீதியில பண்ணலாம். ஒன்னு கம்ப்யூட்டர் டிவைசஸை நெட்வொர்க்கிங் டைரக்டா அட்டாக் பண்ணுவாங்க. இல்லைன்னா அந்த நெட்வொர்க்கும் கம்ப்யூட்டரும் யூஸ் பண்ணிட்டு அதர் கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்க. ஓகே. அதை பத்தி தான் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் பைரசி அப்படின்னா என்ன? நம்ம கேட்டிருக்கோம்ல, ஒரு மூவி ரிலீஸ் ஆகும்போது அந்த சேம் டேயே வந்து அந்த மூவி வந்து டெலிகிராமில் அவைலபிளா இருக்குங்கிற மாதிரி, இல்லைன்னா அதோட சிடி வந்து ரிலீஸ் ஆகும். இப்ப சிடி யாரும் யூஸ் பண்றது இல்ல. இப்ப எல்லாமே வந்துட்டு டெலிகிராம் மாதிரி சேனல்ல வந்துட்டு சேம் டேலே வந்துட்டு சம் மூவிஸ் ரிலீஸ் ஆகுது. அதெல்லாம் வந்துட்டு எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர் பைரசி. ஓகே. அதாவது அன்ஆதரைஸ்ட் ஆயிட்டு அவங்க காப்பி பண்ணிட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. ஓகே. காப்பிங், டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் யூஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் தட் இஸ் ப்ரொடெக்டட் பை காப்பிரைட். இட் இன்வால்வ்ஸ் வயலேட்டிங் த லீகல் ரைட்ஸ். ஓகே. லீகல் அது வந்து இல்லீகல் தான். ஓகே. அண்ட் அதை என்னென்ன ரீதியில பண்ணுவாங்க? வந்து காப்பிங் அண்ட் செல்லிங் டூப்ளிகேட்ஸ். ஓகே. காப்பி பண்ணிட்டு அவங்க அந்த டூப்ளிகேட் செல் பண்றாங்க. மேக்கிங் இல்லீகல் காப்பீஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் செல்லிங் தம். இல்லைன்னா வந்துட்டு இல்லீகல் டவுன்லோட்ஸ். அதுவும் வந்து இப்போ நம்ம இப்போ நான் ஒரு அதாவது இல்லீகலா வந்து அதாவது ஒரு அன்ஆதரைஸ்டு சைட்ல இருந்து ஒரு இப்போ நியூ மூவி நான் டவுன்லோட் பண்றேன் அப்படின்னா தட் இஸ் இல்லீகல் டவுன்லோட் ஒன்லி. டவுன்லோடிங் பெய்ட் சாஃப்ட்வேர் ஃபார் ஃப்ரீ ஃப்ரம் அன்ஆதரைஸ்ட் வெப்சைட். ஓகே. அதுவும் ஒரு சாஃப்ட்வேர் பைரசியோட எக்ஸாம்பிள். ஓகே. ஃபார்ம்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் பிரைவசி. நவ் ஷேர்வேர் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஷேர்வேர் வந்துட்டு லீகல் தான். அதாவது ஒரு கம்பெனி அவங்க வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இட்ஸ் a டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் டிஸ்ட்ரிபியூஷன் தட் அலோஸ் யூசர்ஸ் டு ஷேர் அண்ட் ட்ரை. ஓகே. நீங்க இப்போ ஃப்ரீயா ட்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லேட்டர் உங்களுக்கு இது இன்ட்ரெஸ்டடா இருக்கு அப்படின்னா நீங்க பே பண்ணிட்டு வாங்கிக்கலாங்கிற மாதிரி கொடுப்போம்ல. தட் இஸ் ஷேர்வேர்.
Okay, it's a type of software distribution that allow users to share and try the program for free. If users find the software useful, they are encouraged to pay the registration fee to support the developer. அதுக்கப்புறம் நமக்கு அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னா நம்ம வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ கொடுத்துட்டு நமக்கு வந்து அது அந்த டெவலப்பரை சப்போர்ட் பண்ணலாம். அதுதான் ஷேர்வேர். Okay, this model relies on the honesty of users rather than strict enforcement. இன்னொரு டேர்ம் பார்த்துக்கோங்க, வேரஸ். இதெல்லாம் வந்து 1 மார்க்ல மேபி கேட்கலாம். வேரஸ் அப்படின்னா என்ன? இது வந்துட்டு ஷேர்வேர்னா குட் திங். ஓகே, வேரஸ்னா பேட். ஞாபகம் வச்சுக்கோங்க. வேரஸ் இஸ் எ பைரேட்டட் வெர்ஷன் ஆஃப் கமர்ஷியல் சாஃப்ட்வேர். ஒரு பைரேட்டட் சாஃப்ட்வேர் தான் வந்துட்டு பைரேட்டட் வெர்ஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் தான் வந்துட்டு வேரஸ் அப்படின்னா. ஓகே, தட் இஸ் இல்லீகலி காப்பிட் அண்ட் மேட் அவைலபிள் டு பப்ளிக். பப்ளிக்கா அது அவைலபிள் பண்ணி வச்சிருக்காங்க. பட் தட் இஸ் நாட் ஃப்ரம் ஆத்தரைஸ் சைட். ஒரு ஆத்தரைஸ்டான நல்ல ஒரு சாஃப்ட்வேர் தான். பட் அவங்க பைரேட் பண்ணி அந்த பைரேட்டட் வெர்ஷன் கொண்டு போய் பப்ளிக்ல போட்டு வைப்பாங்கன்னு வைக்கிறாங்க. அதுதான் வந்து வேரஸ் அப்படின்னா. அது அவங்க எப்படி பண்ணுவாங்க? அது அவங்க வந்து ஏதாவது ஹைஜாக் பண்ணிட்டு எடுப்பாங்க. ஓகே, ஸோ வேரஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஷேர்வேர் என்ன நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இஸ் ஹேக்கிங் அண்ட் கிராக்கிங். ஹேக்கிங்னா வந்துட்டு என்ன? ஹேக்கிங் சிஸ்டம் ஹேக் பண்ணுவாங்கல்ல. ஸோ இட்ஸ் ஆக்ட் ஆஃப் கெய்னிங் unauthorized access to a computer system or network, usually to store or usually to steal or alter information. ஏதாவது ஸ்டீல் பண்றதுக்கோ இல்லைன்னா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஆல்டர் பண்றதுக்கோ இல்லைன்னா அந்த சிஸ்டத்தை டேமேஜ் பண்றதுக்காக எல்லாம் வந்துட்டு அந்த அன்ஆதரைஸ்ட் ஆயிட்ட ஒரு சிஸ்டத்தை வந்துட்டு யூஸ் பண்றது வந்து ஹேக்கிங் சொல்லுவோம். அந்த ஹேக்கிங் வந்துட்டு நல்ல இதுல பண்றவங்களும் இருக்காங்க, அதாவது லீகலி பண்றவங்களும் இருக்காங்க. ஓகே, ஃபார் த இப்போ போலீஸ்ல எல்லாம் இருக்கும், ஹேக் பண்ண அவங்க வந்துட்டு ஹேக்கர்ஸை வச்சுட்டு மேபி ஃபார் த அந்த கேஸ் வந்துட்டு ப்ரூவ் பண்றதுக்காக எல்லாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் அண்ட் ஆல் எத்திக்கல். ஓகே, வைல் சம் ஹேக்கர்ஸ் டெஸ்ட் சிஸ்டம், அவங்க வந்துட்டு அந்த கரெக்டான எவிடன்ஸ் கிடைக்கிறதுக்காக ஹேக் பண்ண வைப்பாங்க வித் லீகல் சப்போர்ட்டோடு கூட. அது மாதிரி பண்றது வந்துட்டு எத்திக்கல் ஹேக்கர்ஸ் சொல்லுவாங்க. இல்லைன்னா ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஹேக்கர்ஸ் வந்துட்டு 2 രീതിയിൽ இருக்கு. കൂടുതൽ டைமும் வந்துட்டு அவங்க ஸ்டீல் பண்றதுக்காக நம்மளோட சிஸ்டத்துல வந்துட்டு நமக்கு தெரியாம வந்து நம்ம சிஸ்டத்தை ஹேக் பண்ணி இதுல இருக்கிற ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு போவாங்க. அதெல்லாம் வந்துட்டு பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ். ஆனா வந்து நல்ல ஒரு இதுக்காக இன்டென்ஷன்ல வந்துட்டு ஹேக் பண்ணலாம். அவங்கள வந்து ஒயிட் ஹேக்கர்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, மோஸ்ட் ஹாக்கிங் வித்தவுட் பெர்மிஷன் இஸ் இல்லீகல். ஓகே, கிராக்கிங் அப்படின்னா ஃபுல்லாவே வந்துட்டு பிளாக் ஹேட் தான். ஓகே, அதாவது பிரேக்கிங் இன்டு ஆர் மாடிஃபைங் சாஃப்ட்வேர் டு பைபாஸ் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் லைக் லைசன்ஸ் கீஸ் ஆர் பாஸ்வேர்ட். அவங்க வந்து சாஃப்ட்வேரை வந்து பிரேக் பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து மாடிஃபை பண்ணுவாங்க. இதுக்காக அது அந்த செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் பைபாஸ் பண்ணிட்டு பாஸ்வேர்டு லைசன்ஸ் கீ எல்லாம் எடுக்கிறதுக்காக. ஓகே, இந்த கிராக்கர்ஸ் எப்பவுமே பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ் தான். ஓகே, அவங்க நல்ல இன்டென்ஷன்ல பண்றது இல்ல. அவங்க வந்து எப்படி இது பண்றாங்க? மலீஷியஸ் இந்த மால்வேர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் வந்து கிராக் பண்றாங்க. அப்புறம் இதுக்காக டேட்டா ஸ்டீல் பண்றதுக்காக, சிஸ்டம் டேமேஜ் பண்றதுக்காக எல்லாம் வந்துட்டு. ஓகே, ஸோ கிராக்கிங் இஸ் நாட் அட் ஆல் குட். ஹேக்கிங் வந்து நல்லதும் இருக்கு. ஃபார் த லீகலி பண்றவங்களும் இருக்காங்க ஹேக்கிங். ஓகே, நவ் ஃபார்மிங் அப்படின்னா என்ன? ஃபார்மிங் அப்படின்னா it's a cyber attack that redirects users from a real website to a fake one without their knowledge. நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு வெப்சைட்டில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா வந்து தெரியாம நம்மளே வந்து தெரியாம வந்துட்டு நம்மள வந்துட்டு இன்னொரு இல்லீகல் சைட்டுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணிடுவாங்க. அதுதான் ஃபார்மிங் அப்படின்னா. ஓகே, நல்ல லிங்க் கொடுப்பாங்க, ஹியர் டு டவுன்லோட் அப்படி இருக்கும். நம்ம வந்து ஓகே இது கரெக்ட் சைட்டு தானே அப்படின்னு சொல்லி டவுன்லோடு கிளிக் பண்ணும்போது தான் மேபி அது நம்மள இல்லீகல் சைட்டுக்கு தான் நம்ம கொண்டு போயிருக்கும். ஓகே, redirect users from a real website to a fake one without their knowledge. It usually involves malicious code on a computer server. இது வந்துட்டு எல்லாமே வந்து ஏதாவது வைரஸோ ஏதாவது ஒரு malicious code யூஸ் பண்ணி தான் இவங்க பண்றாங்க. ஓகே, ஸோ நம்மளோட ஐடென்டிட்டி தெஃப்ட் நடக்குது இங்க. அது யூசர் ஷுட் பி அலர்ட் வென் ரீடைரக்டட் டு அன்னோன் ஆர் சஸ்பீஷியஸ் சைட்ஸ். நம்ம அது மாதிரி சைட்ல எல்லாம் பார்க்கும்போது நம்மள அலர்ட்டா இருக்கணும். ஓகே, அப்புறம் இன்னொரு டைப் ஆஃப் கிரைம் என்னன்னா மேன் இன் த மிடில் அட்டாக் அப்படின்னா, இப்போ நம்ம நார்மல் லைஃப்ல வந்து 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. ஓகே, இது வந்து சிஸ்டத்தை பத்தி சொல்லலாம். 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது இடையில ஒரு ஆளு வந்துட்டு அது கூட நடக்கிற மாதிரி ஆக்ட் பண்றாங்க. பட் தட் பர்சன் இஸ் லிசனிங் வாட் தீஸ் டூ ஆர் டாக்கிங்.
ஓகே. அதுதான் வந்து மேன் இன் த மிடில் அட்டாக் அப்டின்னா. இப்ப வந்து நம்மளோட சைபர் கிரைமா சொல்லும்போது 2 சிஸ்டம் வழியா 2 பெர்சன் வந்து கம்யூனிகேட் பண்றாங்க த்ரூ சிஸ்டம், நெட்வொர்க். ஓகே. அந்த இடையில வந்துட்டு ஒரு ஒரு மலீஷியஸ் சாஃப்ட்வேர் வந்து இடையில நின்னுட்டு, இவங்க என்ன பேசுறாங்கங்கிறத ஸ்டீல் பண்ணிட்டு, அது வந்து மாடிஃபை பண்ணி அட்டாக் பண்றது தான் மேன் இன் த மிடில் அட்டாக்னா. ஓகே. So attack occurs when an attacker secretly intercepts, monitors or alters communication between two parties who believe they are communicating directly with each other. ஓகே. எக்ஸாம்பிள் ஆலிஸ் வந்து பாபுக்கு ஒரு மெசேஜ் சென்ட் பண்றாங்க. இடையில வந்து ஒரு மேலரி மீன்ஸ் ஒரு மலீஷியஸ் சாஃப்ட்வேர் அதை இன்டர்செப்ட் பண்ணிட்டு ரீட் பண்ணி தென் அந்த மெசேஜே வந்து அவங்க சேஞ்ச் பண்ணிட்டு எல்லாம் அனுப்புவாங்க. ஓகே. ஸோ தட் இஸ் மேன் இன் த மிடில் அட்டாக். இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம கிரிப்டோகிராஃபி பார்க்கும்போது பார்க்கலாம். இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நமக்கு டிஸ்கஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஓகே. ஸோ காமன் டைப்ஸ் ஆஃப் மால்வேர். ஓகே. ஸோ இது வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதுலருந்து கேட்பாங்க. இந்த எப்பவுமே டவுட் வரும். வைரஸும் வேர்மும் எல்லாம் நமக்கு கன்ஃபியூஷன் ஆகும். அதனால வந்து ஸ்டார்ட்டிங்கே படிக்கும்போது கம்பேர் பண்ணி படிக்கணும். ஓகே. ஸோ வைரஸ் அப்படின்னா மலீஷியஸ் சாஃப்ட்வேர் தட் அட்டாச்சஸ் டு லெஜிட்டிமேட் ப்ரோக்ராம்ஸ் ஆர் ஃபைல்ஸ். லெஜிட்டிமேட் மீன்ஸ் வாட்? நல்ல கரெக்டான லீகலி ஓகே ஆதரைஸ்டு ப்ரோக்ராம். அந்த ஆதரைஸ்ட் ப்ரோக்ராம் ஒரு ஃபைல் கூட அட்டாச் பண்ணி வைப்பாங்க. நம்ம வந்து ப்ரோக்ராம் ஓபன் பண்ணும்போது வைரஸ் அது இருக்கும். ஓகே. ஸோ இந்த வைரஸ் வந்து ஆக்ட் ஆகணும் அப்படின்னா நம்மளோட யூசரோட ஒரு ஆக்ஷன் அதுல இருக்கணும். அதாவது இப்ப இந்த ப்ரோக்ராம் வந்து லெஜிட்டிமேட் ப்ரோக்ராம் இருக்கு என்னோட சிஸ்டத்துல, கரெக்டான வேலிட் ப்ரோக்ராம் இருக்கு. அது நான் ஓபன் பண்ணும்போது அது கூட இந்த வைரஸ் அட்டாச் ஆயிருக்கிறது எனக்கு தெரியாது. நான் ஓபன் பண்றேன், ஆட்டோமேட்டிக்கலி இந்த வைரஸ் வந்து இதாயிரும், ஆக்டிவேட் ஆயிடும். ஓகே. ஸோ நான் அதை ஓப்பன் பண்ற வரைக்கும் அது சைலண்டா இருக்கும். அதால ஒண்ணுமே பண்ண முடியாது. வைரஸுக்கு நம்மள அட்டாக் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம சைட்ல இருந்து ஒரு ஆக்ஷன் வேணும். ஓகே. ஸோ நம்ம அந்த இன்ஃபெக்டட் ஃபைல் ஓப்பன் பண்ணும்போது இந்த வைரஸ் வந்து ஆக்டிவேட் ஆகி ஸ்ப்ரெட் ஆயிடும். அதுக்கப்புறம் அது ரீப்ளிகேட். ஓகே. நம்ம ஒன்ஸ் அதுக்கு ஒரு ஆக்ஷன், அதுக்கு ஒரு இது கிடைச்சிருச்சு, நம்ம வந்து அதை வந்துட்டு உணர்த்திட்டோம், வேக்கப் பண்ணிட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகும்னா அது ரீப்ளிகேட் ஆகி அந்த ஃபைல் எல்லாம் டேமேஜ் பண்ணி ஃபுல்லா டேட்டா கரெக்ட் பண்ணும், சிஸ்டமும் வந்து ஸ்லோ ஆயிடும். ஓகே. இது வந்து அதர் மால்வேர்ஸ் எல்லாம் ஆஃபன் யூஸ் டு டெலிவர் அதர் மால்வேர். அதாவது கீ லோகர்ஸ் இதெல்லாம் நம்ம படிப்போம். கீ லோகர்ஸ், பேக்டோர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் கொண்டு போய் இதுல ஆட் ஆகும். இந்த கீ லோகர்ஸ், பேக்டோர்ஸ்ங்கிற அதர் டைப் ஆஃப் மால்வேர்ஸும் வந்துட்டு சிஸ்டத்தில் கொண்டு போய் இன்ஸ்டால் எல்லாம் பண்ணும். ஓகே. ஸோ வைரஸ் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஆக்ஷன் வேணும், அதுக்கப்புறம் ரீப்ளிகேட் பண்ண முடியும். செல்ஃப் ரீப்ளிகேட் பண்ண முடியாது. ஒன்ஸ் ஒரு ஆக்ஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் அது ரீப்ளிகேட் ஆயிரும். ஓகே. வேர்ம் அப்படின்னா செல்ஃப் ரீப்ளிகேட்டிங், அதுக்கு வந்து ஒரு ஆக்ஷனே கிடையாது, தேவையில்லை. ஓகே. அது வந்து நெட்வொர்க்ல வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும். Okay, without user involvement itself. Exploits vulnerabilities to infect other system without user intervention. அதாவது நம்மளோட சிஸ்டத்தோட vulnerability மீன்ஸ் கரெக்டான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் நம்ம ஆன்டிவைரஸ் எல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க மாட்டோம். அந்த மாதிரி வல்னரபிளா இருக்கிற சிஸ்டத்துல வந்து இவங்க வேர்ம் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடுவோம். ஓகே. கேன் கோஸ் நெட்வொர்க் கண்டிஷன் ஆர் சிஸ்டம் கிராஷஸ். ஓகே. அது வந்து ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகி நெட்வொர்க் கண்டிஷன் ஆகும், சிஸ்டம் வந்து கிராஷ் ஆகும். ஸோ வைரஸும் வேர்மும் தமிழ டிஃபரன்ஸ் மெயின் என்ன? வேர்ம் இஸ் செல்ஃப் ரீப்ளிகேட்டிங் பட் வைரஸ் கேன் replicate but can't do without user action. Okay. தென் ட்ராஜன் ஹோஸ் அப்படின்னா என்ன? ஒரு லெஜிட்டிமேட் சாஃப்ட்வேரா வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஆக்ட் பண்ணுவாங்க. இப்ப வந்து பார்த்தோன்னா நல்ல கரெக்ட் சாஃப்ட்வேர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம சிஸ்டத்துல நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருவோம். ஓகே. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணும்? அது நம்மளோட டேட்டா, நம்மளோட சிஸ்டத்துல இருக்கிற டேட்டா எல்லாம் ஸ்டீல் பண்ணி நம்ம சிஸ்டத்தோட ஃபுல் கண்ட்ரோல் அதை எடுத்துக்கும். அதுதான் ட்ராஜன் ஹோஸ் அப்படின்னா. இதுக்கும் வந்துட்டு செல்ஃப் ரீப்ளிகேட் பண்ண முடியாது. ஓகே. Now spyware அப்படின்னா என்ன? ஸ்பை பண்றது இல்ல. சாஃப்ட்வேர் தட் சீக்ரெட்லி மானிட்டர்ஸ் யூசர் ஆக்டிவிட்டி. ஓகே. நம்மளோட சிஸ்டத்துல சாஃப்ட்வேர் அது ஸ்பைவேர் வந்து இருக்கு அப்படின்னா நமக்கு தெரியாம நம்ம என்னென்ன சிஸ்டத்துல பண்றோமோ எல்லா ஆக்டிவிட்டியும் அவங்க என்ன பண்ணுவாங்க? சீக்ரெட்டிவா வந்து மானிட்டர் பண்ணிட்டு அந்த சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது பாஸ்வேர்டு, நம்மளோட ப்ரௌசிங் ஹேபிட்ஸ், நம்ம என்னென்ன சர்ச் பண்றாங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ், அப்புறம் கிரெடிட் கார்டு நம்பர்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணும்? அது கலெக்ட் பண்ணிட்டு நம்மள அட்டாக் பண்ணும். ஓகே. தட் இஸ் ஸ்பைவேர். ஓகே.
ஸோ ஆஃபன் இன்ஸ்டால் வித்தவுட் யூசர் கன்சென்ட். ransom வேர் அப்படின்னா என்ன? ransom அமௌண்ட் வந்து கேட்பாங்க. அவங்க வந்து நம்மளோட சிஸ்டத்தை வந்து மெயினாக வந்து இவங்க ransom வேர் பண்ணுறது வந்துட்டு ஒரு கம்பெனி ஆர்கனைசேஷன் இண்டிவிஜுவலை விட இண்டிவிஜுவல்னா வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பெரிய ஒரு விஐபிஸோட சிஸ்டம் மேபி எடுப்பாங்க. இல்லைன்னா வந்து ஒரு ஆர்கனைசேஷன் தான் வந்துட்டு அவங்க டார்கெட் பண்ணுவாங்க. ஓகே, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட சிஸ்டத்தில் வந்துட்டு இந்த ransom வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த சிஸ்டத்தையே வந்து என்ன பண்ணும், லாக் பண்ணிடுவாங்க. ஓகே, அதாவது அதில் இருக்கிற ஃபைல் எல்லாம் என்கிரிப்ட் ஆகி போயிடும். அப்போ நம்ம ஓப்பன் பண்ண பார்க்கும்போது என்கிரிப்டடில் இருக்கு, அதாவது நமக்கு ரீட் பண்ண முடியாததுல இருக்கு. ஓகே, இல்லைன்னா லாக் ஆயிருக்கு. ஸோ அது வந்து அன்லாக் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாதான் நான் வந்து உங்களுக்கு அன்லாக் பண்ணி தருவேங்கிற மாதிரி சொல்றதான் வந்து ransomware. டிமாண்டிங் பேமெண்ட் ஃபார் ரீஸ்டோரேஷன். கீலாகர் அப்படின்னா என்னன்னா, நான் வந்து என்னோட கம்ப்யூட்டர்ல எந்த கீ பிரஸ் பண்ணாலும் அது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அது அவங்க ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் என்னோட டெபிட் கார்ட் டீட்டெயில்ஸ், என்னோட நெட் பேங்கிங், என்னோட யூசர் நேம் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு நான் கொடுக்குறேன். பாஸ்வேர்டு வந்து நான் வந்து சீக்ரெட்டிவா டைப் பண்றேன். பட் நான் டைப் பண்ற ஒவ்வொரு லெட்டரும் ஒவ்வொரு டைம் கீ பிரஸ் பண்ணும்போது அது அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு ஈஸியா வந்துட்டு என்ன அந்த பாஸ்வேர்டு வந்து கிடைச்சிடும்ல. யூஸ் டு கேப்சர் பாஸ்வேர்ட், கிரெடிட் கார்டு நம்பர்ஸ் அதர் சென்சிட்டிவ் டேட்டா. அதாவது எவ்ரி கீ ஸ்ட்ரோக் வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. ஆஃபன் இன்ஸ்டால்டு பை, அது வந்து ட்ராஜன் வைரஸ் இல்லைன்னா ஃபிஷிங் எல்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த கீலாகரை வந்து நம்மளோட கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்றாங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த காமன் டைப்ஸ் ஆஃப் மால்வேர். ஒன் மோர் இருக்கு, பேக்டோர். பேக்டோர் அப்படின்னு நம்மளோட வீட்டில் வந்துட்டு முன்னாடி இருக்கிற ஃப்ரண்ட் டோர் இருக்கும் இல்ல, ஃப்ரண்ட் டோர் வந்து லாக்டா இருக்குன்னு எப்பவுமே லாக்டா இருக்குன்னு அசியூம் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து கண்டிப்பா ஒரு ஆளுக்கு வந்து நம்மளோட வீட்டுக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு ப்ராப்பர் வேல தானே வர முடியும். அதாவது காலிங் பெல்லு ப்ரெஸ் பண்ணி இப்போ நம்ம போய் ஓப்பன் பண்ணி கொடுத்து ஓகே ஆத்தரைஸ்ட் அவங்க அலோவ் பண்ணலாம், பண்ணுமா பண்ண வேண்டாமா நம்ம டிசைட் பண்ணுவோம். ஆனா பேக் டோர் அப்படின்னா ஆனா வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து பேக் டோரும் இருக்கும். தெரியாம யாராவது பேக் டோர் வழியா வந்தனா நமக்கு தெரியாம போயிடும். ரைட், அது லாக்டா இல்லைன்னா. அதே மாதிரி நம்மளோட இட்ஸ் a hidden method for attackers to bypass normal authentication and access system. நம்மளோட சிஸ்டத்துல நார்மலா வந்து அவங்க வந்து லாகின் பண்ண மாட்டாங்க. நார்மலா ஒரு கம்ப்யூட்டருக்கு நம்மளோட சிஸ்டத்துக்குள்ள இல்லைன்னா நம்மளோட சாஃப்ட்வேருக்குள்ள என்ட்ரு ஆகணும் அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்டும் கொடுக்கணும். அது பைபாஸ் பண்ணி அவங்க திருட்டுத்தனமா பேக்டோர் வழியா வராங்க. ஓகே, ஹிடன் மெத்தட் ஃபார் அட்டாக்கர்ஸ் டு பைபாஸ் நார்மல் ஆதென்டிகேஷன். அந்த நார்மல் ஆதென்டிகேஷனை பைபாஸ் பண்ணிட்டு அவங்க ஆக்சஸ் பண்றாங்க சிஸ்டம். ஓகே, ப்ரொவைட்ஸ் பெர்சிஸ்டன்ட் ரிமோட் கண்ட்ரோல் அண்ட் கேன் பி யூஸ் டு இன்ஸ்டால். வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அடிஷனல் மால்வேர்ஸ் எல்லாமே அதில் இன்ஸ்டால் பண்ணிடும். ஓகே, frequently installed by trojans, rootkits or as payload of other malware. இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இந்த பேக்டோர் பண்றாங்க. ஓகே, இந்த ட்ராஜன்ஸும் ரூட் கிட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு அவங்க வேறொரு வழி கண்டுபிடிச்சிருவாங்க இதுக்குள்ள என்டர் ஆகுறதுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் அவங்க ஒரு டைம் மட்டும்தான் அவங்க ஹேக் பண்ண வேண்டியதா இருக்கும். பேக்டோர் ஒரு டைம் ஹேக் பண்ணி உள்ள வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் ஒவ்வொரு டைம் ஹேக் பண்ண தேவையில்லை. அவங்களுக்கு ஈஸியா இந்த பேக்டோர் வழியா வந்துட்டு சிஸ்டத்துல வந்துடலாம். ஓகே, தட் இஸ் பேக்டோர். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ காமன் டைப்ஸ் ஆஃப் மால்வேர்ஸ் ஆர் வைரஸ், worm, ட்ராஜன் ஹோஸ், ஸ்பைவேர், ransomware அண்ட் கீலாகர் அண்ட் பேக்டோர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம படிச்சிருக்கிறது எல்லாமே வந்து நெகட்டிவ் காரியங்கள் தான். அதாவது என்னென்ன இருக்கு, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு சிஸ்டத்துல இருக்குங்கிறதெல்லாம் ஃபுல்லாவே வந்துட்டு சேட் தான். ஓகே, பட் இனி வந்து நம்ம இதுல நம்மள எப்படி எஸ்கேப் ஆகலாம், சம் டெக்னிக்ஸ் we have to use to secure our computer, right? That is cyber security technique. Okay, so what is cyber security? Cyber security is a practice of protecting digital service devices, networks or sensitive data from cyber threats like hacking, malware, phishing or other online attacks. இப்ப சொன்ன இந்த ப்ராப்ளத்துல இருந்தெல்லாம் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நம்ம பண்ற பிராக்டிஸ் தான் வந்து சைபர் செக்யூரிட்டி. அதுல என்னென்ன இருக்கலாம், டெக்னாலஜிஸ், சம் டெக்னாலஜிஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது ஃபயர்வால், ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர். ஓகே, அப்புறம் ஸ்ட்ராட்டஜிஸ், சம் ஸ்ட்ராட்டஜிஸ் we can யூஸ். ரிஸ்க் அசஸ்மெண்ட், அதாவது இப்ப ப்ராப்பரா இருக்கா, இனி ஏதாவது ரிஸ்க் இருக்கா அந்த சிஸ்டத்துல, அது மாதிரி அடிக்கடி வந்து ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்றது, சம் ரெகுலர் அப்டேட்ஸ், சாஃப்ட்வேர் அப்டேட் பண்றது, அந்த சம் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்புறம் பெஸ்ட் ப்ராக்டிசஸ், அதாவது பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு கொடுக்குவா, அதுக்கப்புறம் ரிப்பீட்டடா வந்துட்டு பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்றது, அப்புறம் சஸ்பீஷியஸ் லிங்க்ஸ் எல்லாம் வந்துட்டு கிளிக் பண்ணாம இருக்கிறது, அதெல்லாம் வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ். இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நம்மளோட சிஸ்டத்தை வந்து செக்யூர் பண்ண முடியும். தட் இஸ் சைபர் செக்யூரிட்டி. இதோட கோல் என்ன, டு கீப் இன்ஃபர்மேஷன் சேஃப், என்ஷூர் பிரைவசி அண்ட் ப்ரிவென்ட் unauthorized access or data loss, right? Okay, so types of cyber security. நமக்கு
நம்ம நிறைய லேயர்ஸ் படிச்சிருக்கோம்ல, நெட்வொர்க் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், அப்ளிகேஷன் லேயர், அது மாதிரி எல்லாம். அதே மாதிரி சைபர் செக்யூரிட்டி வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி, அதாவது ஒவ்வொரு லேயர்லும் வந்துட்டு நமக்கு செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ நெட்வொர்க் செக்யூரிட்டி அப்படின்னா ப்ரொடெக்ட்ஸ் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் ஃப்ரம் அன்ஆதரைஸ்ட் ஆக்சஸ். ஓகே, கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் நெட்வொர்க் செக்யூரிட்டி. அதுக்குள்ள ஃபயர்வால், விபிஎன். விபிஎன் அப்படின்னா வர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க். ஓகே, விபிஎன் உங்களோட சிலபஸ்ல விபிஎன் செப்பரேட்டா கொடுக்காதனால நான் அதோட நோட்ஸ் இன்க்ளூட் பண்ணலாம். பட் ஃபயர்வால் இருக்கு. ஓகே, அது வந்து நம்ம டீட்டெயிலா படிப்போம். தென் ஆன்டிவைரஸ், இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம், இதெல்லாம் வந்து டீட்டெயிலா நான் சொல்லல, பிகாஸ் சிலபஸ்ல அது செப்பரேட் கொடுக்காததுனால. ஓகே, ஸோ ஃபயர்வால்ஸ், விபிஎன்ஸ், வர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க், ஆன்டிவைரஸ் இல்லைன்னா இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம், இதெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணிட்டு நெட்வொர்க்கை வந்து செக்யூர் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபயர்வாலும் விபிஎன் எல்லாம் வருது எந்த எதில் நெட்வொர்க் செக்யூரிட்டி. ஓகே, பப்ளிக் வைஃபை இஸ் ரிஸ்கி ஆஸ் அட்டாக்கர்ஸ் கேன் இன்டர்செப்ட் டேட்டா யூசிங் விபிஎன் ஆர் செக்யூர் நெட்வொர்க் இஸ் ரெக்கமெண்டட். அப்போ பப்ளிக் வைஃபை எல்லாம் யூஸ் பண்ணல, ட்ரெயின்ல எல்லாம் இப்போ நம்ம வைஃபை யூஸ் பண்ணலாம், ரயில்வே ஸ்டேஷன்ல யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் பப்ளிக் வைஃபை. அதெல்லாம் வந்து ஆக்சுவலி வந்து பயங்கர ரிஸ்கி தான், பிகாஸ் அந்த அட்டாக்கர்ஸுக்கு வந்துட்டு ஈஸியா நம்மளோட இது சிஸ்டம், மொபைல் ஃபோன் எல்லாம் இன்டர்செப்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன விபிஎன், வர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா செக்யூர் நெட்வொர்க்ஸ் ரெக்கமெண்டட். ஓகே, ஸோ அப்ளிகேஷன் செக்யூரிட்டி அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷன்ஸை செக்யூர் பண்றதுக்கு. ஓகே, அதாவது வல்னரபிலிட்டிஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்றது, அதாவது நம்மளோட சாஃப்ட்வேர் எல்லாம் வந்து அப்டேட் பண்ணலாம். ஓகே, அப்புறம் செக்யூர் கோடிங், ஃப்ரீக்வெண்ட் அப்டேட்ஸ் அண்ட் யூஸ் ஆஃப் அப்ளிகேஷன் லெவல் செக்யூரிட்டி. அப்புறம் நம்ம பாஸ்வேர்ட் செட் பண்ணி வைக்கலாம். Okay, not all apps on platforms like Google Play are safe. Avoid third-party applications and use trusted sources only. இப்போ நம்ம கூகுள் பிளே வழி நம்ம இது பண்றோம்ல, டவுன்லோட் பண்றது எல்லாமே வந்து சேஃப்னு சொல்ல முடியாது. ஸோ தேர்ட் பார்ட்டி ஏபிகேஸ் எல்லாம், அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும், அவாய்ட் பண்ணணும். ஓகே, தட் இஸ் அப்ளிகேஷன் லெவல் செக்யூரிட்டி. அப்புறம் டேட்டா செக்யூரிட்டி அப்படின்னா டேட்டா லெவல், அதாவது நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் நம்ம பாஸ் பண்றோம்ல, ஃபோக்கஸ் ஆன் ப்ரொடெக்டிங் அந்த சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் இன்ஃபர்மேஷன் ஆன் டேட்டா செக்யூரிட்டி அப்படின்னா. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், என்கிரிப்ட் பண்ணலாம். என்கிரிப்ஷன் நம்ம டீட்டெயிலாக படிப்போம். ஆக்சஸ் கண்ட்ரோல், எல்லாருக்குமே எல்லாம் நம்மளோட டேட்டா எடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஆக்சஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, டேட்டா கிளாசிஃபிகேஷன், யூசர் அவேர்னஸ் ட்ரைனிங், அது மாதிரி எல்லாம். ஓகே, கிளவுட் செக்யூரிட்டி அப்படி நெக்ஸ்ட் வந்து கிளவுட் செக்யூரிட்டி. கிளவுட் செக்யூரிட்டி உங்களுக்கு தெரியும், கிளவுட் கம்ப்யூட்டிங் இருக்குல்ல, அதாவது நம்மளோட கிளவுட் கம்ப்யூட்டிங் யூஸ் பண்ணிட்டு நம்ம டேட்டாஸ் எல்லாம் வந்து ஆக்சஸ் பண்றோம்ல, ஸோ அதெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கான மெத்தட்ஸ் தான் வந்து கிளவுட் செக்யூரிட்டி அப்படின்னா. ஓகே, அவ்வளோ தெரிஞ்சா போதும். இதுல இருந்தெல்லாம் உங்களுக்கு இப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் வராது. என் பாயிண்ட் செக்யூரிட்டி அப்படின்னா நம்மளோட டிவைசஸ் எல்லாம், என் பாயிண்ட் டிவைசஸ், அந்த டிவைசஸ் மொபைல் ஃபோன்ஸ், லேப்டாப், பிசி இதெல்லாம் வந்துட்டு செக்யூர் பண்றதுக்காக நம்ம சம் மெத்தட்ஸ் யூஸ் பண்றது என் பாயிண்ட் செக்யூரிட்டி. ஆப்ரேஷன் செக்யூரிட்டி அப்படின்னாலும் வந்துட்டு நம்மளோட ஹியூமன் எரர்ஸ் எல்லாம் ஹியூமன் எரர்ஸ் மூலமா கூட வந்து நம்மளோட டேட்டா வந்து சென்சிட்டிவ் டேட்டா வந்து இது ஸ்டீல் ஆகுறது சான்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்றதுக்காக சம் இன்டர்னல் பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் வந்துட்டு யூஸ் பண்றது ஆப்ரேஷனல் செக்யூரிட்டி. அது அவ்வளோ போதும். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் செக்யூரிட்டி அப்படின்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஐஓடி டிவைசஸ் இருக்குல்ல, ஹோம் அசிஸ்டன்ட், மெடிக்கல் டிவைசஸ், இண்டஸ்ட்ரியல் சென்சர்ஸ், இதெல்லாம் செக்யூர் பண்றது தான் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் செக்யூரிட்டி அப்படின்னா. ஓகே, ஸோ இதுல மெயினா இப்ப இருக்கிறது வந்து நம்மளோட இந்த இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து சால்வ் பண்றதுக்காக அதுக்காக ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அதாவது இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக கவர்மெண்ட் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க 2000. இது வந்து ஒரு டைம் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் எந்த இயர் ரிலீஸ் ஆகுங்கிற மாதிரி. 2000 தான். ஓகே, இது வந்து 2008 வந்துட்டு அமெண்ட் பண்ணாங்க. இந்த ரூல் வந்து 2000 கொண்டு வந்தாங்க, பட் அதுக்கு சம் சேஞ்சஸ் பண்ணது 2008. ஓகே, ஸோ வந்து கொஸ்டின் அன்னைக்கு கேட்டது 2000ங்கிற ஆன்சர் வர மாதிரி தான் கொஸ்டின் கேட்டாங்க. ஓகே, இட்ஸ் அ பிரைமரி சைபர் லா இன் இந்தியா enacted to address cyber crimes and give legal recognition to electronic transaction. இதெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணதுக்காக இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ண லோ இந்தியன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்னு அதோட பேரு 2000. அது ரெண்டும் இம்பார்ட்டன்ட் தான், இந்த லோ நேம் அண்ட் இயர். ஓகே, ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஃபயர்வால். ஃபயர்வால் உங்களோட சிலபஸ்ல ஒரு செப்பரேட் டாபிக்காவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபயர்வால்னா நம்ம இப்போதான் படித்தோம். இட்ஸ் a device that filters access to the protected network from the outside network. நம்மளோட நெட்வொர்க் வந்து அவுட் சைட் நெட்வொர்க் வந்து கம்யூனிகேட் பண்றாங்க, ரைட்? ஸோ அவுட் சைட் நெட்வொர்க்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ற ஒரு டிவைஸ் தான் வந்து ஃபயர்வால் அப்படின்னா. அதை என்ன பண்ணும், ஃபில்டர் பண்ணும்.
ஓகே. யாருக்கு ஆக்சஸ் கொடுக்கலாம், யாருக்கு ஆக்சஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஃபில்டர் பண்ணும். ஃபயர்வால் இஸ் அ பேரியர் பிட்வீன் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட். இப்போ வந்துட்டு இங்க நம்மளோட நெட்வொர்க் இருக்கு. ஓகே. நம்மளோட லேன் நெட்வொர்க் இருக்கு. இங்க வந்து இங்க வந்துட்டு நெறைய நெட்வொர்க்ஸ் வைட் ஏரியா நெட்வொர்க்ஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து இதுவாயிட்டு கனெக்ட் பண்ணும்போது இடையில வந்துட்டு இந்த ஃபயர்வால் இருக்கு. Okay. So in the firewall is a barrier between the LAN and the WAN. Okay. So firewall is a network device, security device, either hardware or software based. இது வந்து ஹார்ட்வேரா இருக்கலாம், சாஃப்ட்வேரா எது வேணாலும் இருக்கலாம். ஓகே. ஹார்ட்வேர் அப்படின்னா செப்பரேட் டிவைஸ் வந்து நம்ம வைப்போம் நம்மளோட சிஸ்டத்துல. இல்லைன்னா வந்து நமக்கு அது ஃபயர்வால் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் as a சாஃப்ட்வேர். ஓகே. ஸோ இது என்ன பண்ணது which monitors all incoming and outgoing traffic based on defined set of security rules. ஃபயர்வால் சாஃப்ட்வேர்லும் ஹார்ட்வேர்லாம் வந்துட்டு சம் செக்யூரிட்டி ரூல்ஸ் செட் பண்ணி வச்சிருக்காங்க. இது மாதிரி இருக்கணும். இன்னென்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும்தான் இந்த பேக்கெட் சென்ட் பண்ணணும். இந்த இந்த ஆக்சஸ் வந்து அலோவ் பண்ணணும். அது மாதிரி சம் ரூல்ஸ் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு டைமும் எல்லா இன்கமிங் டிராஃபிக்கையும் அவுட்கோயிங் டிராஃபிக்கையும் வந்து வெரிஃபை பண்ணிட்டு இந்த ரூல்ஸும் ஆயிட்டு வெரிஃபை பண்ணிட்டு தான் வந்துட்டு அக்செப்ட் பண்ணணுமா, ரிஜெக்ட் பண்ணணுமா, ட்ராப் பண்ணணுமாங்கிறது டிசைட் பண்ணும். ஸோ அக்செப்ட் அப்படின்னா டிராஃபிக்கை வந்து அலோவ் பண்ணது. ஓகே, யூ ஆர் அலோட். ரிஜெக்ட் அப்படின்னா வந்து என்ன பண்ணும், டிராஃபிக்கை வந்து இல்ல யூ ஆர் நாட் அலோட். ஓகே. ஸோ பிளாக் பண்றாங்க. பிளஸ் வெறும் மெசேஜும் கொடுப்பாங்க லைக் அன்ரீச்சபிள் எரர் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். ட்ராப் அப்படின்னா பிளாக் த டிராஃபிக் வித் நோ ரிப்ளை. நோட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட், ரிஜெக்ட் அண்ட் ட்ராப். டிஃபரன்ஸ் பிட்வீன் ரிஜெக்ட் அண்ட் ட்ராப் தான் பார்க்கணும். ரிஜெக்ட் அப்படின்னா ரிப்ளே கொடுக்கும், அன்ரீச்சபிள் எரர் அப்படின்னு. ட்ராப் அப்படின்னா பிளாக் த டிராஃபிக் வித் நோ ரிப்ளை. ஓகே. ஸோ ஃபயர்வால் கேன் பி டூ டைப்ஸ், ஹோஸ்ட் பேஸ்ட் அண்ட் நெட்வொர்க் பேஸ்ட். ஹோஸ்ட் பேஸ்ட் அப்படின்னா என்ன, ஹோஸ்ட் மீன்ஸ் டிவைஸ். அந்த டிவைஸுக்குள்ள ஒவ்வொரு டிவைஸ் இல்லைன்னா ஒரு நெட்வொர்க் நோட் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு நோடிலும் இன்ஸ்டால் பண்றது தான் ஹோஸ்ட் பேஸ்ட் ஃபயர்வால் அப்படின்னா. நெட்வொர்க் பேஸ்டு அப்படின்னா வந்துட்டு ஹோல் நெட்வொர்க்குக்காக வந்து செட் பண்ணி வைக்கிறது. ஓகே. ஸோ எல்லா ஹோஸ்டையும் வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இந்த நெட்வொர்க் பேஸ்ட் பண்ண முடியாது இல்லை. ஃபுல் கண்ட்ரோல் இந்த ஹோஸ்ட் மேல இந்த நெட்வொர்க் பேஸ்டு ஃபயர்வாலுக்கு கிடையாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம், நம்ம ஒவ்வொரு ஹோஸ்டிலும் வந்து இந்த ஃபயர்வாலை வந்து இன்ஸ்டால் பண்றோம். இட்ஸ் இன்ஸ்டால் ஆன் ஈச் நெட்வொர்க் நோட் விச் கண்ட்ரோல்ஸ் ஈச் இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் பேக்கெட். இட் இஸ் அ சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் ஆர் சூட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் கம்ஸ் பார்ட் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நம்ம ஓஎஸ்க்கு நம்ம செப்பரேட்டா இல்லை நம்ம ஃபயர்வால் வாங்கி வச்சிருக்கோமோ நம்ம சிஸ்டத்துல இல்ல. பட் நம்ம சிஸ்டத்துல இருக்குது. இங்க பலப்பழும் உங்களோட டெஸ்க்டாப்ல இந்த ரைட் சைடு மெசேஜ் பார்த்துருப்பீங்க, ஃபயர்வால் ஆக்டிவ் இது மாதிரி எல்லாம் பார்த்துருப்பீங்க நோட்டிஃபிகேஷன்ஸ். ஓகே. ஸோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கூட வந்து வேற தான் வந்துட்டு இந்த சாஃப்ட்வேர். ஓகே. ஹோஸ்ட் பேஸ்ட் ஃபயர்வால்ஸ் ஆர் நீடட் பிகாஸ் இதனால இந்த ஹோஸ்ட் பேஸ்ட் ஃபயர்வால் தேவைப்படுது பிகாஸ் நெட்வொர்க் ஃபயர்வால்ஸ் cannot provide protection inside the trusted network. ஓகே. ட்ரஸ்டட் நெட்வொர்க்கில் வந்துட்டு அன்ட்ரஸ்டடா இருக்கிறதுல ட்ரஸ்டட் நெட்வொர்க்கில் வந்துட்டு அவங்க ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. அதாவது ஒவ்வொரு ஹோஸ்டுக்குள்ளேயும் கொண்டு போயிட்டு அவங்க செக் பண்ணிட்டு இருக்க முடியாது. அவங்க ஹோல் நெட்வொர்க்கை தான் பாக்குறாங்க. நெட்வொர்க் ஃபயர்வால் இந்த நெட்வொர்க்ல இருந்து வருது. ஓகே. ஸோ அது வந்து கரெக்டா இருக்கா இல்லையாங்கிறது செக் பண்ணும். பட் ஹோஸ்ட் பேஸ்டு ஃபயர்வால்னா அந்த ஹோஸ்டுக்குள்ள அந்த கம்ப்யூட்டருக்குள்ள வர அந்த நோடுக்குள்ள வர ஒவ்வொன்றும் வந்து செக் பண்றாங்க. ஸோ நெட்வொர்க் ஃபயர்வாலால் அது முடியாது. ஓகே. தட்ஸ் வை ஹோஸ்ட் பேஸ்ட் ஃபயர்வால் ஆர் நீடட் பிகாஸ் நெட்வொர்க் ஃபயர்வால் cannot provide protection inside a trusted network. Host firewall protects each host from attacks and unauthorized access. இப்போ நெட்வொர்க் பேஸ்டு ஃபயர்வால் அப்படின்னா இட்ஸ் ஃபங்க்ஷன் ஆன் த நெட்வொர்க் லெவல். இன் அதர் வேர்ட்ஸ் தீஸ் ஃபயர்வால்ஸ் ஃபில்டர் ஆல் இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் டிராஃபிக் அக்ராஸ் த நெட்வொர்க். இப்போ இந்த ஹோஸ்டில் என்ன பண்ணுவோம், அந்த டிவைஸுக்கு இல்லைன்னா அந்த நோடுக்கு ஒரு பேக்கெட் வரும்போதோ இல்லைன்னா ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு டிராஃபிக் வரும்போது அவங்க செக் பண்ணிட்டு அலோ பண்ணுமா வேண்டாமான்னு செக் பண்ணுவோம். தட் இஸ் ஹோஸ்ட் பேஸ். நெட்வொர்க் அப்படி அந்த நெட்வொர்க்கில் ஓகே என்டையர் நெட்வொர்க்கில் வந்துட்டு வரும்போது அந்த டிராஃபிக் வரும்போது அந்த ஃபில்டர் பண்றாங்க ஆல் இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் டிராஃபிக் அக்ராஸ் த நெட்வொர்க். இட் ப்ரொடெக்ட்ஸ் த இன்டர்னல் நெட்வொர்க் பை ஃபில்டரிங் த டிராஃபிக் யூசிங் ரூல்ஸ் டிஃபைன்ட் ஆன் த ஃபயர்வால். நெட்வொர்க் ஃபயர்வால் மைட் ஹாவ் 2 or more நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. ஓகே. 2 or more நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு யூஸ் பண்ணும் நெட்வொர்க் ஃபயர்வால்ல. ஓகே. ஸோ ஃபயர்வாலுக்கு என்னென்ன ஃபில்டர் பண்ண முடியும், ஃபில்டர் த பேக்கெட்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் எது பேஸ் பண்ணிட்டு ஃபயர்வால் வந்து பேக்கெட்ஸை ஃபில்டர் பண்றாங்க. அதாவது அலோ பண்ணணுமா வேண்டாமான்னு ஃபில்டர் பண்ணோம்ல, அது எந்த பேஸில் பண்றாங்கன்னா சோர்ஸ் ஐபி அட்ரஸ், டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ், டிசிபி சோர்ஸ் போர்ட், யூடிபி சோர்ஸ் போர்ட், டிசிபி டெஸ்டினேஷன் போர்ட் இதெல்லாம் பேஸ் பண்ணி.
ஸோ அவங்களோட ரூல்ஸ்ல செட் பண்ணி வச்சிருப்பாங்க. சோர்ஸ் ஐபி அட்ரஸ் இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தா மட்டும் அலோவ் பண்ணா போதும். டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ் இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கணும். டிசிபி சோர்ட் போர்ட் என்னென்ன போர்ட்டா இருந்தானா கொடுக்கலாம். இது மாதிரி ரூல் செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றும் செக் பண்ணும். ஒவ்வொரு இன்கமிங் அவுட் கோயிங் பண்ணும்போது இது எல்லாமே செக் பண்ணிட்டு இந்த பேசிஸ்ல தான் வந்து ஃபில்டர் பண்றாங்க. ஓகே. ஸோ ஃபயர்வால்ஸ் வந்துட்டு 3 டைப்ஸ் இருக்கு. பாக்கெட் ஃபில்டர், அப்ளிகேஷன் லெவல் கேட்வே அண்ட் சர்க்யூட் லெவல் கேட்வே. ஸோ நம்ம இங்க முன்னாடி படிச்சது என்ன? இது வந்துட்டு ஃபயர்வால்ஸ் வந்து ஹோஸ்ட் பேஸ்டாவும் வைக்கலாம், நெட்வொர்க் பேஸ்டாவும் வைக்கலாம். அது வந்து படிச்சோம். இப்போ ஃபயர்வால்ஸோட டைப்ஸ் நம்ம படிக்க போறோம். இது வந்து ஹோஸ்ட் பேஸ்லும் நெட்வொர்க் பேஸ்லும் இந்த மாதிரி பண்ணலாம். பாக்கெட் ஃபில்டர், அப்ளிகேஷன் லெவல் கேட்வே அண்ட் சர்க்யூட் லெவல் கேட்வே. ஓகே. ஸோ பாக்கெட் ஃபில்டர்னா ஒவ்வொரு பாக்கெட்டும் வந்துட்டு ஃபில்டர் பண்றது இல்ல. அப்ளிகேஷன் லெவல் கேட்வேனா அப்ளிகேஷன் லேயர்ல பண்றது. சர்க்யூட் லெவல் அப்படின்னா எல்லாம் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே. ஸோ பாக்கெட் ஃபில்டரிங் இஸ் a type of firewall deployment where the internal network connect to the external network via a router. பாக்கெட்னால நமக்கு தெரியும் நெட்வொர்க் லேயர்ல யூஸ் பண்றது. ஸோ ரவுட்டர் மூலமா வந்து ஒரு நெட்வொர்க் இன்னொரு நெட்வொர்க்கில் வந்து கனெக்டா இருக்கும்போது ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் பாக்கெட் ஃபில்டரிங். It is operated at the network layer. The firewall inspects each data packet individually and applies a set of rules based on நம்ம முன்னாடி சொன்னதே தான். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டேட்டா பேக்கெட்டும் வந்து செக் பண்ணும். அதாவது on the rules based on IP address, ports, protocols எல்லாம். Depending on the rule match, packet is either forwarded or discarded. Okay. Then packet filtering firewalls என்ன பண்ணுது? Allow or block packets based on criteria. இந்த மாதிரி criteria எல்லாம் வந்து அவங்க allow பண்ணுவாங்க. இல்லைன்னா பிளாக் பண்ணுவாங்க. இது வந்து ஸ்டேட்ஃபுல் ஃபயர்வால்ஸ், ஸ்டேட்லெஸ் ஃபயர்வால்ஸ்னு இருக்கு. ஸ்டேட்ஃபுல் அப்படின்னா வந்துட்டு these monitor and dictate the state of all network tracking patterns and flows to provide defenses. Stateful அப்படின்னா அந்த ஹோல் நெட்வொர்க்கோட ஸ்டேட்டை வந்து இவங்க மானிட்டர் பண்ணுவாங்க. ஓகே. இந்த பர்டிகுலர் இதுக்கு கிடையாம திஸ் மானிட்டர் அண்ட் டிடெக்ட் ஸ்டேட் ஆஃப் ஆல் நெட்வொர்க் டிராஃபிக், அதோட ட்ராக்கிங் பேட்டர்ன்ஸ் என்ன, அதோட ஃப்ளோ எல்லாமே வந்து செக் பண்றதா வந்துட்டு ஸ்டேட்ஃபுல் ஃபயர்வால்னா. ஸ்டேட்லெஸ் அப்படின்னா திஸ் எக்ஸாமின்ஸ் ஓன்லி த இண்டிவிஜுவல் பேக்கெட்ஸ் அண்ட் அப்ளை ப்ரீசெட் ரூல்ஸ். ஸ்டேட்லெஸ் வந்து இப்ப வர பேக்கெட்ல மட்டும்தான் வந்து கான்சென்ட்ரேஷன், அது வந்து கரெக்டா இருக்கா மட்டும் செக் பண்ணும். அது ஸ்டேட்லெஸ். ஸ்டேட்ஃபுல்னா என்டையர் நெட்வொர்க்ல டிராஃபிக்கை வந்து செக் பண்ணும் ஸ்டேட்ஃபுல் ஃபயர்வால்ஸ்னா. ஓகே. அதுக்கப்புறம் இப்போ நம்ம படிச்சது பேக்கெட் ஃபில்டரிங் ஃபயர்வாலை பத்தி படிக்கிறோம். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் லெவல் கேட்வேங்கிறது அனதர் டைப் ஆஃப் ஃபயர்வால். ஓகே. இட்ஸ் a type of firewall or network security component that works at the application layer. Its main job is to filter and control specific application traffic. Application traffic அதாவது HTTP, FTP, SIP இது மாதிரி டிராஃபிக்கை வந்துட்டு ஃபில்டர் பண்றதா வந்துட்டு என்ன application level gateway job. It works like a proxy server. It ensuring no direct connection is made between trusted system and untrusted. Proxy server அப்படின்னா ஒரு hidden ஒரு நம்மக்கிட்டையும் நம்மளோட outsider கிட்டையும் இடையில ஒரு டிவைஸ் தட் இஸ் ப்ராக்ஸி சர்வர் அப்படின்னா. ஓகே. இது வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அனோனிமஸா இருந்துட்டு செக் பண்ணுவாங்க. என்ஷூரிங் நோ டைரக்ட் கனெக்ஷன் இஸ் மேட் பிட்வீன் எ ட்ரஸ்டட் சிஸ்டம் அண்ட் அன்ட்ரஸ்டட் ஹோஸ்ட். இதுக்கு இடையில அன்ட்ரஸ்டடும் ட்ரஸ்டடுக்கு இடையில ஒரு டைரக்ட் கம்யூனிகேஷன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரியரா நிக்கிறதா வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் லெவல் கேட்வே. ஓகே. இந்த ப்ராக்ஸி சர்வரை பத்தி எல்லாம் கொஸ்டின்ஸ்ல இருந்து நம்ம படிக்கலாம். சர்க்யூட் லெவல் கேட்வே அப்படின்னா என்ன இருக்கும்? டிரான்ஸ்போர்ட் லேயர், சர்க்யூட்ஸ் லெவல். ஓகே. இட்ஸ் ஆப்ரேட் அட் த டிரான்ஸ்போர்ட் லேயர். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் சொன்னது வந்துட்டு நெட்வொர்க் லேயர்ல, இப்போ அப்ளிகேஷன் லெவல் கேட்வே அப்ளிகேஷன் லேயர்ல, நெக்ஸ்ட் லேயர் 4 தட் இஸ் டிரான்ஸ்போர்ட் லேயர்ல ஒர்க் ஆகுறதா வந்து சர்க்யூட் லெவல் கேட்வே. இதுல என்ன பண்ணுதுன்னா நம்மளோட பேக்கெட் ஃபில்டரிங் ஃபயர்வால்ஸுக்கும் அப்ளிகேஷன் லெவல் கேட்வேஸுக்கும் இடையில வந்து ஒரு மிடில் கிரவுண்டா இருக்கிறாங்க இந்த circuit level gateway. Okay, so circuit level gateway monitors TCP UDP sections to ensure connections are valid. Connections எல்லாம் circuit level இல்ல, so connections எல்லாமே valid இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு TCP UDP sections monitor பண்ணுது. It doesn't allow direct communication between client and server. கிளையண்டும் சர்வரும் தமிழ். சர்க்யூட் லெவல் கேட்வே வந்து டைரக்ட் கம்யூனிகேஷன் கொடுக்காது. அதுக்கு பதில் என்ன பண்ணும்னா 2 செப்பரேட் TCP கனெக்ஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். ஒன்னு கிளைண்ட் கூட, இன்னொன்னு டெஸ்டினேஷன். 2 செப்பரேட் கனெக்ஷன் வைக்கும். இட் ரிலேஸ் டேட்டா பிட்வீன் தம் வித்தவுட் இன்ஸ்பெக்டிங் த ஆக்சுவல் கண்டென்ட். இது வந்து ஆக்சுவல் கண்டென்ட்டை வந்துட்டு செக் பண்ணாது. அதெல்லாம் வந்துட்டு அப்ளிகேஷன் லெவல்ல தான் வந்துட்டு ரியல் கண்டென்ட்டை வந்து செக் பண்ணும். ஓகே. இட்ஸ் ரிலேஸ் டேட்டா பிட்வீன் தம்
without inspecting the actual content. Because of this, it is often called a pipe proxy. ஆக்சுவல் கண்டென்ட்டை பார்க்காது, பட் வந்துட்டு டைரக்ட் கம்யூனிகேஷன் வந்து இவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க சர்வர் கிட்டேயும் கிளைண்ட் கிட்டேயும். அதுக்கு பதில் 2 செப்பரேட் கலெக்ஷன் வந்து கொடுத்துட்டு தான் வந்துட்டு கம்யூனிகேஷன் எனேபிள் பண்றாங்க. ஸோ அவங்க டேட்டா வந்து செக் பண்ண மாட்டாங்க டைரக்டா. அதனால வந்து பைப் ப்ராக்ஸி அப்படிங்கிற வந்து கால் பண்றது. இட்ஸ் ஆஃபன் கால்ட் எ பைப் ப்ராக்ஸி. ஓகே. நெக்ஸ்ட் இஸ் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர். இது எல்லாமே கொஞ்சம் தியரிட்டிக்கலா கொஞ்சம் போரிங்கா தான் இருக்கும். பட் நமக்கு வேற வழி இல்ல. ஜஸ்ட் ஒன்னு ரீட் பண்ணாலே அது உங்களுக்கு ஓகே ஆயிரும். உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் நல்லா நமக்கு தெரிஞ்சதானே. ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் எதுக்கு யூஸ் பண்றோம்? நம்மளோட சிஸ்டத்துல டிடெக்ட், பிரிவென்ட், ரிமூவ் ஹார்ம்ஃபுல் சாஃப்ட்வேர் நம்ம டவுன்லோட் பண்றதுக்கு ட்ரை பண்ணும்போது ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் வந்து செக் பண்ணும். ஓகே, இது வந்துட்டு கரெக்ட், இது வைரஸோ இல்ல வேர்ம்ஸ் ஹார்ட்வேர் ஏதாவது இருக்கா அப்படின்னு எல்லாம் செக் பண்ணி டிடெக்ட், ப்ரிவென்ட், ரிமூவ் பண்றதுக்காக தான் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்றோம். இட்ஸ் ப்ரொவைட் ரியல் டைம் ப்ரொடெக்ஷன் அண்ட் அது வந்து நம்மளோட பேக்ரவுண்டில் இது ஒர்க் ஆகிட்டே இருக்கும். எப்பவுமே நம்மளோட ஃபைல்ஸையும் அப்ளிகேஷன்ஸையும் சிஸ்டத்தையும் எல்லாம் சைபர் த்ரெட்ஸ்ல இருந்து சேஃப்கார்ட் பண்றதுக்காக. ஓகே, ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது? இதுக்கு ஒரு சம் ரூல்ஸ் வந்து ஒரு டேட்டா பேஸ் இருக்கும். ஓகே, அதுல அந்த அந்த ரூலுக்குள்ள அவங்க சாரி அந்த டேட்டா பேஸுக்குள்ள என்னென்ன மால்வேஸ் அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா மால்வேஸும் வந்து அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நம்மள்கிட்ட வேற எல்லா ஃபைல்ஸையும் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து அவங்க அந்த டேட்டா பேஸ்ல இருக்கிற மால்வேர் ஐட்டம் எல்லாம் வந்து கம்பேர் பண்ணும். ஓகே, ஸோ இது மால்வேரா அப்படின்னு செக் பண்ணும். ஓகே, ஆல்சோ ஸ்கேன் ஃபார் நியூ ஆர் அன்னோன் த்ரெட்ஸ். இப்போ ஆல்ரெடி இருக்கிற மால்வேர்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் மால்வேர் எல்லாம் டேட்டா பேஸ்ல இருக்கும். அது இல்லாம அன்னோனா இருக்கிற ஏதாவது நியூவா த்ரெட்ஸ் வருதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்டெலிஜென்ட் டிடெக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி செக் பண்ணுவாங்க, ஸ்கேன் பண்ணுவாங்க. ஏதாவது சஸ்பீஷியஸா இருக்கு அப்படின்னா வந்து அந்த ஃபைலை வந்து குவாரண்டைன் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஸ்கேன் இல்லை ரிமூவ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர். நமக்கு தெரியும் ஃப்ரீயாகவும் இருக்கு, பெய்டாகவும் இருக்கு, ரைட்? ஸோ அடுத்த டாபிக் வந்து ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு சிலபஸ். நான் மறுபடியும் லாஸ்ட் சிலபஸ் காமிக்கிறேன். இந்த எண்டிங்கில் வந்து சிலபஸ் பார்ட் இன்க்ளூட் பண்ண மறந்துட்டேன். சைபர் செக்யூரிட்டி அனதர் டெக்னிக் என்ன? ஆத்தென்டிகேஷன். ஆத்தென்டிகேஷனாலே நமக்கு தெரியும், நம்மளோட இப்போ ஒரு வெப்சைட்டில் இமெயிலோ ஏதாவது எது எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கொடுத்துட்டு தான் வந்துட்டு நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியுது. தட் இஸ் வாட் ஆத்தென்டிகேஷன் இஸ் ப்ராசஸ் ஆஃப் வெரிஃபைங் த ஐடென்டிட்டி ஆஃப் எ யூசர், டிவைஸ் ஆர் எ சிஸ்டம் பிஃபோர் கிராண்டிங் ஆக்சஸ் டு எ நெட்வொர்க் ஆர் ரிசோர்ஸ். இப்போ நீங்க மெம்பர்ஷிப் எடுக்கும்போது உங்களுக்கு உங்களோட கரெக்ட் யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கொடுத்து நீங்க என்ட்ரு ஆனா மட்டும்தான் வந்து உங்களுக்கு அந்த ரிசோர்ஸ், அந்த இருக்கிற வீடியோஸ் எல்லாம் பார்க்க முடியுது இல்ல. ஸோ தட்ஸ் வாட் அது ஆத்தென்டிகேஷன். தட் இஸ் அ பார்ட் ஆஃப் ஆத்தென்டிகேஷன், ப்ராசஸ் ஆஃப் வெரிஃபைங் த ஐடென்டிட்டி ஆஃப் எ யூசர், device or system before granting access to a network or resource. It ensures that only authorized users can access sensitive information or perform specific action. It is a core technique in cybersecurity to prevent unauthorized access and identity-based attacks. ஓகே, இது என்னென்ன விதமா பண்ணலாம்? பாஸ்வேர்டு பேஸ்ல பண்ணலாம், ரைட்? 2-factor authentication, பயோமெட்ரிக் authentication, டோக்கன் பேஸ், மல்டி ஃபேக்டர் authentication, இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல. பாஸ்வேர்டு பேஸ் நீங்க கண்டிப்பா பாஸ்வேர்டு கொடுக்கணும்ல. உங்களுக்கு மட்டும்தான் பாஸ்வேர்டு தெரியும், அது நீங்க கொடுக்கறதுனால தான் உங்களுக்கு லாகின் பண்ண முடியுது. 2-factor authenticationனா வந்துட்டு பாஸ்வேர்டு கூட வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு ஓடிபி கூட வரும். இப்போ நீங்க பேங்க்ல எல்லாம் வந்து நெட் பேங்கிங்ல போகும்போது பாஸ்வேர்டு கொடுத்து முடிச்சுட்டு சப்மிட் கொடுத்த உடனே அடுத்த மெயின் பேஜ் நமக்கு பார்க்கணும் அப்படின்னா, நம்மளோட அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னா ஓடிபி கூட கொடுத்தாதான் வந்துட்டு அதுக்குள்ள போகும், லாகினே ஆகும். ஓகே, ஸோ அதுதான் வந்து 2-factor authentication, கம்பைனிங் பாஸ்வேர்ட் வித் செகண்ட் ஃபேக்டர். பயோமெட்ரிக் authentication அப்படின்னா வந்து நம்மளோட பிசிக்கல் ட்ரெய்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு ஆத்தென்டிகேட் பண்றது. அதாவது ரெட்டினா ஸ்கேன். இப்போ நீங்க ஆதார் கார்டு எல்லாம் வந்துட்டு ரினியூ பண்றவங்க எல்லாம் போகும்போது வந்து நம்மளோட இது மாதிரி பயோமெட்ரிக் வந்து அவங்க கேட்பாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் இல்லைன்னா ஃபேஷியல் ரெகக்னேஷன், ரெட்டினா ஸ்கேன் எல்லாம் பண்ணி தான் ஆத்தென்டிகேட் பண்ணுவாங்க. தட் இஸ் பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன். டோக்கன் பேஸ்ட் அப்படின்னா வந்துட்டு பிசிக்கல் ஆர் டிஜிட்டல் டோக்கன்ஸ், அதாவது ஸ்மார்ட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி, அதாவது இப்போ உங்களோட என்ன சொல்றது, இப்போ என்ன சொல்றது, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லாம் அதெல்லாமே வந்துட்டு கொடுத்தாதான் அது யூஸ் பண்ணி நமக்கு ஆத்தரைஸ் பண்ண முடியும். ஸ்மார்ட் கார்ட்ஸ் இல்லைன்னா வந்துட்டு என்ன சொல்றது, இப்போ என்ன சொல்றது, ஜாப்ல இப்போ நம்மளோட ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்றோம்னா அந்த கார்டு காமிச்சாதான் வந்து நமக்கு உள்ள போக முடியுது இல்ல. அந்த ஸ்வைப் பண்ணாதான் வந்துட்டு நமக்கு டோரே ஓப்பன் ஆகும். ஸோ தட் இஸ் அ டோக்கன் பேஸ்ட். ஓகே, ஸோ ஆத்தென்டிகேட்டர் ஆப்ஸ் யூஸ் பண்ணலாம்.
Then multi-factor authentication அப்படின்னா என்ன? Combines two or more methods for stronger security. അതായത് ഇപ്പൊ നമ്മ சொல்லியிருக்கிறது எல்லாமே ഇതിൽ ഒന്നോ രണ്ടിൽ കൂടുതൽ ഇതെല്ലാം വന്നിട്ട് ഇപ്പൊ 2-factor authentication அப்படின்னா പാസ്വേഡ് കൂടെ ഒരു OTP கொடுக்கறதான் 2-factor. Multi-factor authenticationனா combine 2 or more methods stronger securityக்கு ப்ரொவைட் பண்றதுக்காக இது மாதிரி நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணிட்டு authenticate பண்றது multi-factor authentication. இதை பத்தி நம்ம டீட்டெயிலா கொஞ்சம் பார்க்கலாம். Is a security method. Multi-factor authentication is a security method that requires 2 or more authentication factors from different categories. Password, OTP, biometrics எல்லாம் சேர்ந்து வந்துட்டு ஒரு யூசரை வந்து ஐடென்டிஃபை பண்றது தான் வந்துட்டு multi-factor authentication. It is a form of two-step verification that enhances security while maintaining a simple login experience. Common verification methods என்னென்ன இருக்கும், என்ன மல்டி ஃபேக்டர்ல எப்படி என்னென்ன அவங்க இது பண்றாங்க, ஃபோன் கால் பண்ணி வெரிஃபை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு எஸ்எம்எஸ் கோடு வரும், தென் ஒரு மொபைல் ஆத்தென்டிகேட்டர் ஆப் யூஸ் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணுவாங்க. ஓகே, so multi-factor authentication uses at least 2 of the following 3 authentication factors. இந்த 3 authentication factor at least 2 ஆவது வந்து யூஸ் பண்ணுவாங்க. என்னென்ன பார்க்கலாம். something you know, அதாவது நமக்கு தெரிஞ்ச ஒன்று வந்து நம்ம என்டர் பண்ணிட்டு அவங்க authenticate பண்ணுவாங்க. என்னென்னா லைக் பாஸ்வேர்டு, இல்லைன்னா பின் நம்பர், இல்லைன்னா ஒரு செக்யூரிட்டி கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம முன்னாடி அது ரெஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்துருக்கிற சேம் வந்துட்டு நம்ம அதே ஆன்சர் நம்ம கொடுத்தாதான் நம்மளுக்கு authenticate பண்ண முடியும். ரைட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு வந்து மறந்து போயிருக்கு அப்படின்னா வந்துட்டு அவங்க கேட்பாங்க. அந்த மாதிரி ஃபார்வர்ட் பாஸ்வேர்டு கொடுக்கும்போது அவங்க செக்யூரிட்டி கொஸ்டின் கேட்பாங்க. முன்னாடி என்ன கொஸ்டின் அந்த யூசர் வந்து கொடுத்துருக்குமோ அதே கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு நியூ அந்த பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ண முடியும். அந்த மாதிரி அந்த கொஸ்டின் மறந்து போனேன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்க வந்து பிரான்ச்சில் போயிட்டு எடுக்க வேண்டியதா இருக்கும். இப்போ நான் என்னோட சிச்சுவேஷன் இப்போ அப்படிதான், அந்த செக்யூரிட்டி கொஸ்டின் மறந்துட்டு நான் இப்போ அதனால அதை ஆக்சஸ் பண்ண முடியாம இருக்கு. ஓகே, ஸோ அது மாதிரி a password, pin or answer to a security question. So example, email password or your mother's maiden name, அது மாதிரி நமக்கு வந்து கேட்பாங்க. அதுக்கு அவங்க ஆன்சர் வந்து நம்ம கரெக்டா கொடுத்தாதான் வந்து அதாவது சம்திங் யூ நோ, நமக்கு தெரிஞ்சது வந்துட்டு கொடுத்துட்டு நான் ஆத்தென்டிகேட் பண்றது சம்திங் யூ நோ. அண்ட் சம்திங் யூ ஹேவ் அப்படின்னா நம்ம பொசஸ் பண்ணிருக்கிற மற்றது நமக்கு தெரிஞ்சது கொடுத்துட்டு ஆத்தென்டிகேட் பண்றது. சம்திங் யூ ஹாவ்னா நமக்கிட்ட இருக்கிற சம்திங் வச்சுட்டு ஆத்தென்டிகேட் பண்றது. தட் மீன்ஸ் எ டிவைஸ் ஆர் டோக்கன். இப்போ நம்மளோட ஸ்மார்ட் போனுக்கு ஒரு ஓடிபி வரும், ரைட்? அந்த ஓடிபி அந்த ஸ்மார்ட் போன் ஓபன் பண்ணி நம்ம அதை எடுத்துட்டு நம்ம கொடுப்போம். ஓகே, அந்த டிவைஸ் ஆர் டோக்கன் யூஸ் பண்ணிட்டு அதுதான் சம்திங் யூ ஹாவ். எ ஸ்மார்ட் போன் வித் அன் authenticator ஆப், எஸ்எம்எஸ், ஓடிபி or ஹார்ட்வேர் டோக்கன். ஓகே, தட் இஸ் சம்திங் யூ ஹாவ். தென் சம்திங் யூ ஆர் அப்படின்னா நீங்க யாரோ அது வச்சுட்டு ஆத்தென்டிகேட் பண்றாங்க. அதாவது உங்களோட ரெட்டினா அது யாருக்கும் அது யூனிக்கா இருக்கும். இல்லைன்னா உங்களோட இது என்ன சொல்றது, என்ன சொல்லுவோம், ஃபிங்கர் பிரிண்ட், ரைட்? ஃபேஸ் ரெகக்னேஷன். அதாவது சம்திங் யூ ஆர் அது வச்சுட்டு ஆத்தென்டிகேட் பண்றது. ஸோ சம்திங் யூ நோ, தென் சம்திங் யூ ஹாவ், தட் இஸ் ஸ்மார்ட் போன்ல அந்த ஆத்தென்டிகேட்டர் ஆப் யூஸ் பண்ணி பண்றது, இல்லைன்னா சம்திங் யூ ஆர். ஓகே, தீஸ் ஆர் த அட்லீஸ்ட் 2. இதுல 2 மெத்தடாவது அவங்க செக் பண்ணுவாங்க மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன்ல. ஓகே, தென் சூசிங் சப்போர்ட்டட் ஆத்தென்டிகேஷன் மெத்தட். இதெல்லாம் வந்து மல்டி ஃபேக்டரோட கண்டினியூஷன் தான். சூசிங் சப்போர்ட்டட் ஆத்தென்டிகேஷன் மெத்தட்ஸ், அதாவது ஆர்கனைசேஷன் கேன் ஆஃபர் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் ஃபார் மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். மொபைல் ஆப் வெரிஃபிகேஷன் கோடு யூஸ் பண்ணுவாங்க. ஒன் டைம் ஓத் வெரிஃபிகேஷன் கோடு ஜெனரேட்டட் பை எ மொபைல் ஆத்தென்டிகேஷன் ஆப். The app displays 6-digit code that changes every 30 seconds. அது இன்டர்நெட் கனெக்ஷன் யூஸ் பண்ணாம கூட பண்ணலாம். அதாவது மொபைல் ஆப் வெரிஃபிகேஷன் கோடு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம்ல, அந்த ஒரு மேபி ஒரு வெப்சைட் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு அவங்க ஒரு ஓடிபி உடனே அனுப்புவாங்க. வித்தின் சம் செகண்ட்ஸுக்குள்ள நம்ம வந்து 30 செகண்ட்ஸுக்குள்ள அந்த ஓடிபி சேஞ்ச் ஆயிரும். அதுக்குள்ள அதை என்டர் பண்ணணும். ஸோ தட் இஸ் மொபைல் ஆப் வெரிஃபிகேஷன் கோட். இல்லைன்னா ஃபோனுக்கு முன்னாடி சொன்னது இதோட எக்ஸ்பிளனேஷன் தான். கால் டு எ ஃபோன் முன்னாடி சொன்னேன்ல, ஒன்னுகில கால் பண்ணலாம், இங்க சொன்னல ஃபோன் கால்ஸ், எஸ்எம்எஸ் கோட், மொபைல் ஆத்தென்டிகேஷன் ஆப்னு சொன்னேன்ல, அதோட எக்ஸ்பிளனேஷன் இதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சதே தான். ஓகே, அதோட அட்வான்டேஜ், கால் டு எ ஃபோன் வந்துட்டு யூசர்ஸ் ஆன்சர் த கால் அண்ட் கன்ஃபர்ம்ஸ் த சைனிங் அட்டெம்ப்ட் பை பிரஸிங் எ கீ ஆன் த ஃபோன். அதாவது நம்ம லைக் இது கால் அட்டென்ட் பண்ணிட்டு அவங்க சொல்ற நம்பர் வந்து நம்ம பிரஸ் பண்ணணும். ஓகே, confirm the signing attempt by pressing a key on the phone's keypad.
தென் டெக்ஸ்ட் மெசேஜ் வெரிஃபிகேஷன், மெசேஜ் நமக்கு ஃபோனில் எஸ்எம்எஸ் ஆயிட்டு வரும். இது மாதிரி சம் வெரிஃபிகேஷன் கோடு வந்து வரும். அது வந்து நம்ம என்டர் பண்ணி கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், ஆத்தென்டிகேஷன் பண்ணுவாங்க. டெக்ஸ்ட் மெசேஜ், ஸோ ஃபோன் கால் ஆர் மொபைல் ஆப் வெரிஃபிகேஷன் கோட் ஆர் டெக்ஸ்ட் மெசேஜ் வெரிஃபிகேஷன். ஸோ டெக்ஸ்ட் மெசேஜ் வெரிஃபிகேஷன் தான் இருக்கிறதுலே வந்துட்டு கன்வீனியன்டா இருக்கு, பட் இட் இஸ் லெஸ் செக்யூர். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல, இது முடிஞ்சிருக்கு. இது ஒண்ணுமே இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சதே தான். நான் வந்து ஜஸ்ட் ஒன்று இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ஒன்று தெரிஞ்சா போதும். ஓகே, ஃபயர் வால் என்ன, டைப்ஸ் ஆஃப் ஃபயர் வால், அப்புறம் எல்லாமே ஒண்ணுமே இல்லை ஆக்சுவலி சொன்னேன்னா. அப்புறம் இந்த இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். வைரஸ், மேன் இன் த மிடில் அட்டாக், ஃபார்மிங், ஹேக்கிங், கிராக்கிங், சாஃப்ட்வேர் பைரசினா என்ன, அப்புறம் வேற ஏதாவது நம்ம வந்து படிச்சோம்ல, ஷேர்வேர்னா என்ன, வேரக்ஸ்னா என்ன, அது மாதிரி கொஞ்சம் ஒரு வந்து நோட் பண்ணி வச்சா மட்டும் போதும். ஈஸியா நீங்க ஸ்கோர் பண்றதா. பட் இது கொஞ்சம் ஒரு தியரிட்டிக்கலா ஃபுல்லாவே தியரியா இருக்கு. பட் நெக்ஸ்ட் இஸ் மேபி இன்னைக்கே வந்து நான் ட்ரை பண்றேன், இன்னைக்கு இந்த கிளாஸ் கொடுக்கறதுக்கு. கிரிப்டோகிராஃபி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நல்லா இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து இந்த ஒரு கிளாஸோடு கூட நம்ம இது முடிச்சிருவோம். ஓகே, ஸோ ஒன் மோர் கிளாஸ் இஸ் தேர் ஃபார் திஸ் யூனிட். ஓகே, ஸோ நம்ம கவர் பண்ணிட்டோம். இன்ட்ரோடக்ஷன் டு சைபர் கிரைம், மால்வேர் டைப்ஸ் என்னன்னு படிச்சோம், கைண்ட்ஸ் ஆஃப் சைபர் கிரைம்ஸ் படிச்சோம், அப்புறம் ஆத்தென்டிகேஷன் டீட்டெயிலாக படிச்சோம், தென் ஃபயர்வால் படிச்சோம், தென் பாஸ்வேர்ட் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள படிச்சதான் நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே. ஓகே, எனேபிளிங் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன், எல்லாமே சேம் தான். அவங்க வந்து ரிப்பீட்டா வந்து சும்மா கொடுத்துருக்காங்க கைட்லைன்ஸ் ஃபார் செக்யூர் பாஸ்வேர்டு இதெல்லாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் வந்து நீங்க உங்களுக்கு தெரியாத டேர்ம்ஸ் எல்லாம் வருது, பட் தட் இஸ் சேலஞ்சிங் அண்ட் இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ஸோ நம்ம பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ நோட்ஸ் கண்டிப்பாக தேவையானது இம்பார்ட்டன்ட் நீங்கள் நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் வந்து நோட் பண்ணி வைங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்.